2 படம்னு சொல்லிட்டு ஒரு ஒன் நேம் வாங்கி கொடுத்தானா இவங்கள வெறுப்பேற்றலாம். இந்த பாரு நீ 4 மணிக்கு படம் பாக்கணுங்கிறதுக்காக எல்லாம் வந்துட்டு இங்க சுயமரியாதை யாரும் அட வைக்க முடியாது. பாரு உனக்கு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் பிரச்சனை. நீ தமிழ்நாட்டுக்கு எப்படி வேணும்னாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. இங்கிருந்த அரை மணி நேரம் போனா நான் வந்து பெங்களூர் தியேட்டர்ல பார்ப்பேன். இந்த சைடு போனா நான் தமிழ்நாடு தியேட்டர்ல போய் பார்ப்பேன். எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஹொசூர்ல போயிட்டு நான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். லியோலாம் வந்துட்டு சுரேந்தர் போட்டீங்க. இது அது நான் சொல்ல படம் பார்க்கறதுக்கு முன்னாடி பிஃபோர் ப்ரோ நான் தான் ப்ரோ ஹோஸ்டே பண்ணேன் சேத் ப்ரோ. நம்ம தான் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். 1000 பசங்க இருந்தாங்க. நம்மளோட ஃபைனான்சிங் எல்லாம் லீக் ஆயிருச்சு. அத இது மாஸ் பங்க் ஆன்டி பைரசிக்கு விடிய ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு சங்கல்ப்லாம் போட்டு சங்கல்ப்கெல்லாம் போட்டு பண்ண சொல்லிட்டு அப்பெல்லாம் ப்ளூடிக் ஐடி சொன்னாதான் காலையில நான் லிங்க் ஒண்ணு யூடியூப்ல ஃபுல் படமே இருந்தது. ஓகேவா, நான் பார்த்து முடிச்சுட்டு அத உடனே எல்லாத்துக்கும் அவருக்கு அனுப்பிச்சு விட்டு கவலைப்படாதீங்க. ட்விஸ்ட் எல்லாத்தையும் நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லிடுறேன். புரியுதா பண்ணீங்கன்னா வந்துட்டு அப்புறம் தளபதி கூட படம் பார்ப்போம்டா. நம்ம தளபதி படம் பாக்குறீங்களா? அவ்வளவுதான். ஆமாஞ்சலி தளபதி படத்துக்குலாம் தூங்குனதா சரித்திரமே இல்ல. என்னங்க இது எப்படிங்க தூக்கம் வரும்? வாய்ப்பே இல்லை. இது வரைக்கும் எப்போ எந்த தளபதி படத்துல தூங்கி இருக்கேன்? காலையில 11 மணி ஷோ உள்ள படத்துக்கே நம்ம தூங்குனது இல்ல. ப்ரோ லியோ முடிச்சு நீங்க தூங்க போயிட்டீங்க ப்ரோ. லியோ முடிச்சு நீங்க தூங்க போயிட்டீங்க. ஸ்பேஸ்க்கு வரல. அதுக்கப்புறம் வாரிசு இல்ல படம் பாக்குற வரைக்கும் சொல்றேன். படம் பாக்குற வரைக்கும் தூக்கம் வந்து கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும். வாய்ப்பே இல்ல, தூங்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. பட்டர்ஃப்ளைஸ் ஓடிட்டு இருக்கும். வாரிசு எல்லாம் நான் தூங்கல. ஏன்னா 1 மணிக்கு துணிவு சொல்றது சுரீந்தர் வெக்கப்படணும். நீ இத பெருமையா அறிவிக்கிற ஸ்பேஸ்ல. அதெல்லாம் வந்துட்டு ஒரு பிரச்சனை 3:30 மணிக்கு வெளியே நின்னேன். அஜித் ஃபேன்ஸ் தான் தலைய தொங்க போட்டு வந்தாங்க. ஒரே சந்தோஷமா இருந்துச்சு. சரி இதே சந்தோஷத்தோட நம்ம படத்தை பார்க்க ஆரம்பிப்போம். வந்துட்டு வாரிசு பாக்குறப்போ ஒரு சந்தோஷம் இல்ல. அதே துணிவை பார்த்துட்டு அவனுங்க நல்லா இருக்குதுன்னா அவனுங்க சொல்லிட்டு ஒண்ணும் கிடையாது. ஏன் கண்ணு முன்னாடி நம்ம கூட சேர்ந்து படம் பார்த்துட்டு தானே வந்தோம். கண்ணு முன்னாடி தெரிச்சு ஓடுனானுங்க. செகண்ட் ஹாஃப்ல அமைதியா இருந்துச்சு. ஏன் நான் ஒரு குண்டு ஊசி வச்சிருந்தேன், தெரியாம கீழே போட்டேன். பயங்கர சவுண்ட் வந்துருச்சு தியேட்டருக்குள்ள. திடீர்னு பேங்கர் இறக்கிட்டாப்ல. எடுக்கிறான் வலிமையை ஞாபகப்படுத்திட்டான். துப்பாக்கிய சுடுறவன்ட கொடுத்தாதான் சுட தெரியும். ஆனா சுரேந்தர் நீ சில்லாக்கு டான்ஸ் ஆடினியாமே எனக்கு நான் கேள்விப்பட்டேன். அந்த டைம்ல சொன்னாங்க. ஆமா, படம் ரொம்ப கேவலமா போச்சு. எனக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதே தெரியல. நானும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேன். யாரா ஒண்ணு சொல்லவா, அந்த சில்லா அந்த பாட்டே எனக்கு ஃபேன் மேட் தான் ஞாபகம். அந்த டைட்டில் கேட்டா ஜாவிதே நான் ஒண்ணு சொல்லியிருந்தேன். நம்ம படம் இன்ட்ரோல அப்படி சோல்டர் ஏத்தி உட்காந்துட்டு பாப்கார்ன் அதே மாதிரி இன்னொரு தருணமும் இருக்குது. பாப்கார்ன் வாங்கி கொடுக்குற தருணம், ஸ்நாக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ண. என்னன்னா அஜித் படம் மொக்கையா இருந்ததுன்னா சந்தோஷத்துல எல்லாம் எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. பக்கத்துல அஜித் ஃபேன்ஸ் வாயிலே குடிச்சுடுவேன். அப்படியா? நல்ல இல்ல, என் கூட உட்கார்ந்து பார்த்தவனுங்களாம் முடிச்சு ஓட்டிங்க போங்க அப்படிங்கிற மாதிரிதான் பார்த்தானுங்க. அப்ப விவேகம் என்ட்ரி சீனுக்கே வாங்கி கொடுத்துருப்பீங்க. இல்ல ஒரு நிமிஷம். ஏகே படத்துல எந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் மாட்டிக்கிட்டு நினைச்சீங்க? வலிமை ஒரு படம் தான் போயிருக்கேன். ஒரு படம் மாட்டிக்கிட்டேன். நான் நிதானமா தான் பாப்பேன். ஆனா எல்லா படத்தையும் மோஸ்ட்லி எல்லா படத்தையும் நான் தியேட்டர்ல பாத்திருக்கேன். அவரோட படம் வந்து கிட்டத்தட்ட எல்லா படமும் பாத்துட்டேன். அதாவது ஒரே படம் தான். இந்த விவேகம் எல்லாம் ப்ளூ சட்டை எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா தியேட்டர்ல ஒரு 20 பேர் 30 பேர் தான் இருந்தோம். ஜாலியா விவேக இன்டர்வல்லாம்
லைட்டா இது பண்றான், லைட்டா போட்டான் விவேகம் உடனே ஞாபகம் இல்ல bro. எஸ்ஜே சூர்யா வரேம்மா, எஸ்ஜே ஞாபகம் சூர்யா இல்லையா? அதான் இன்ட்ரோல எஸ்ஜே வரேம்மா. சூர்யா நம்ம ஸ்பைடர்ல வந்துட்டு ஒரு இது இருக்குல்ல, அந்த எல்லாரும் வச்சு கழுவுறானுங்க, எல்லாரும் அத்தனை பேர் வச்சு கழுவுறானுங்க. ஆனந்தமா இருந்தது ஐயா, இன்ப தேன் வந்து பாய்ந்தது. ப்ரோ ஒண்ணு இந்த கேப்ல ஜாவித் ஏதோ சொன்னான், விவேகம் ஏதோ சூப்பர் படம் சொன்னான். ஐயது ப்ரோ, வலிமை வந்து ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ஆமா போறேன், ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டரும் எனக்கு போறேன். வலிமை பிடிக்கும், நல்லா இருக்கும். அந்த படம்லாம் வந்து கதற வலிமை விட்டா நானும் போனேன்டா. அஜித் ஃபேன்ஸ் வந்து என் கண்ணு முன்னாடி வலிமை அஜித் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் வந்துருச்சு வெளியே போனதை நான் பார்த்தேன். தலைவா அது என்ன தெரியுமா அங்க பிரச்சனை, நீ கதை டேய், இதெல்லாம் ஒரு விட்டு நிமிஷம்டா. லுக்கே பார்க்க நான் விவேகம் முடியாதுயா. இருக்குல்ல, நான் விவேகம் இருக்குல்ல, கொடூரமா போச்சு. ஓப்பனிங் சீன் வந்து பிரிட்ஜ்ல இருந்து விழுவான்ல, அப்பயே நான் ஜாலியா உட்கார ஆரம்பிச்சிட்டேன். ஓகேடா, ரைட்ரா, பண்ணு இருக்குடா. காலர் ரைஸ் பண்ண விஜய் ஃபேன்ஸ் உண்மையா காலர் சொல்றேன். ரைசிங் மொமெண்ட் அதுதான். தலையில இல்ல குதிச்சா இவாவோட நார்மல் attitude உதயநிதி உட்காருவான் பாத்தியா, சிவா ஜில்லுன்னு ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்துல உதயநிதி bro, செல்வம் கண்ணாடி உட்காருவான், அந்த மாதிரி தாளத்துக்கு போட்டு அதை வச்சுக்கிட்டு தான் உனக்கு மெர்சல் வந்து காசு கூட்டானுங்க சண்டைக்கு ஓடாது. சரி ப்ரோ, நீங்க கோட்டு பாக்குறப்ப வந்துட்டு அங்க திடீர்னு அண்ணாத்த படம் ஒண்ணு என்ன பண்ணுவீங்க? ஏன் அப்படி சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? அது எப்படி ஓட முடியும்? வாய்ப்பு இல்லையே. பேச வேண்டியதெல்லாம் நீங்க ஏன் பேசுறீங்க? ரிலீஸ் ஆன நேரத்திலேயே ஓடாத படம் இப்ப ஏங்க 4 வருஷம் கழிச்சு வந்து ஓடுது? பாத்தீங்களா? இல்ல டாக்டர், நான் அண்ணாத்தே நான் இழுக்கவே மாட்டேன். நீ நேரம் பொங்கி இருக்கணும் பிரசன்னா, நீ நேரம் பொங்கி இருக்கணும். இப்பயே பைத்தியம் புடிச்ச போல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ பைத்தியம் பேசுறாங்க. யாரப்பா இருக்கு? ராஜேஷ் ஏதோ சொல்றாரு, 9 மணிக்கு பாலுங்களாண்டா. இவன் என்னடா என்ன கோயில போய் சாப்பிட போறாங்கிறான். ஐயோ இல்ல, ஆனா உண்மையிலே நான் சொல்றேன், ஆனா சீரியஸ் நோட், ஜோக்ஸ் அபார்ட், ஃபன் அபார்ட், தலைவாக்கு மட்டும் தான் எனக்கு அந்த எமோஷனல் மூமெண்ட். இதெல்லாம் என்ன 2 மணி நேரம் கழிச்சு அவங்க நம்ம எல்லாரும் பார்க்க போறோம். 2 மணி நேரம் கழிச்சு நீங்க பார்க்க போறீங்க, அவ்வளவுதான். தலைவா படத்துக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப எமோஷனோட தான் உட்கார்ந்தேன். அது ஓகே, ஆனா உங்களுக்கு புரியல. நீங்க 2 மணி நேரம்லாம் இல்ல, 4 மணிக்கு நீங்க பாத்தீங்கன்னா 7 மணிக்கு நீங்க வந்துருங்க. எங்களுக்கு வந்துட்டு எப்படி தெரியுமா, 4 மணில இருந்து அப்ப 9 மணிங்கிற 6 மணி நேரம். அந்த 6 மணி நேரம் நாங்க போனே எடுக்காம இருக்கணும். ஆனா போன் பார்க்காமலும் இருக்கவும் முடியாது. சாரி, எங்களுக்கு 7 மணி. ஏய், நீ ஒருத்தன்டா 7 மணிக்கு எங்கம்மா? ஆனா உங்களுக்கு வந்து 7 மணிக்கு நாங்க படம் பயங்கரமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இப்ப நீங்க பயமே போன் பண்ணி ஆரம்பி வச்சுட்டீங்கன்னா படம் சூப்பரா இருக்கு, பயங்கரமா இருக்கு, தெம்பா போய் பாருங்க. ராஜேஷ் ப்ரோ 9 மணியா நீங்க? உங்களுக்கு ஆமாங்க 9 மணி தாங்க. எனக்கு அடுத்த ஷோ இன்டர்வல் முடிஞ்சிரும் எனக்கு. ஐயோ இருக்குமா இருக்கா? ஐயோ கருப்பிட்டாதீங்க ப்ரோ, சும்மா இருங்க ப்ரோ. அடுத்த ஷோ உங்களுக்கு ரெண்டாவது இல்ல ப்ரோ, எனக்கு 7 மணிக்கு காவு கொடுத்துருவாங்க பயமா இருக்கு. 7 மணி என்ன தியேட்டர்ல? தங்களா எஃபி கிளைமாக்ஸ்ல தங்கலான் போட்டுருங்க. அதெல்லாம் ஆடா பிரசன்னா ஓடிட்டு இருக்காத, அதெல்லாம் போட மாட்டானுங்க, அதெல்லாம் போட மாட்டானுங்கடா. இல்ல நான் விசாரிச்சுட்டேன், போடுறாங்களா? என்ன விசா எடுத்தேன், டிக்கெட் எடுத்தேன், அதெல்லாம் போட மாட்டானுங்க. உதய் வருவாரா? முடியாது, நடக்காது, நடக்க விட மாட்டேன்ற டெம்ப்ளேட்டோட உதய் வரும். அப்படி நீ கோயம்புத்தூர் போவ, பெங்களூர் போக மாட்டியாடா? இங்க கோயம்புத்தூரா? மதுரை ப்ரோ, நீங்க வேற ப்ரோ. கோயம்புத்தூர்ல நான் எப்படி ப்ரோ போவேன்? மதுரையில இருக்கு. எப்பிக் இருக்குதா? எப்பிக் இருக்கு. மதுரையில ஐமேக்ஸே இருக்கு. பரவாயில்லையே. மதுரை என்ன நினைச்சீங்க? எனக்கு புரியலையே. மதுரையில யாரு என்ன எனக்கு புரியல. சென்னைக்கு அப்புறம் பெரிய ஊரே மதுரை தான். சச்சின், நீ யாரையாவது அக்செப்ட் பண்ண முடியுதான்னு பாரு. என்னது அக்கினாக்கி அசினாக்கி நிறைய எல்லாம் ஸ்பீக்கர் ஃபுல் ப்ரோ, ஸ்பீக்கர் ஃபுல். கொஞ்சம் ரொட்டேட் பண்ணனும். ஓகே, நான் லிசனிங் போறேன். சச்சின் நார்த் இந்தியாவும் சரி, இல்ல இருங்க, நான் கிளம்புறேன். ஏய் இருடா கண்ணே, நீ இரு ஓடாத, நீ வர்றதே பெரிய விஷயம், இருடா. சரி, இல்ல நார்த் இந்தியா மல்டிப்ளெக்ஸ் கிளியர் ஆயிடுச்சுல? கிளியர் ஆகல. அப்படிதான் சொல்றாங்க. நார்த் இந்தியா இல்ல ப்ரோ. ஏய், இந்த 9 மணி டிக்கெட் வச்சிருக்கோம், கொஞ்சம் ஓரமா போங்கடா. 4 மணி ஆட்கள் பேசிட்டு இருக்கோம். இது என்னையா அது நவீன தீண்டாமை இருக்கு. அது சவுதில இன்னும் ஒண்ணுமே சொல்லல. துபாயில சொல்லுவாங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க, சீக்கிரம் சொல்லுவாங்க. அங்க மேக்ஸிமம் நம்ம சீக்கிரம் அனௌன்ஸ்மென்ட் வரும். ரஞ்சித் டெம்ப்ளேட் எடுத்து போட்டு
நம்மளாம் இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் நிலை போறோம்டா. மாறணும், இந்த நிலை மாறணும்னு போடுங்க இந்த ராஜேஷ். நிலையை மாறணும்னு மைக்கே பிடிச்சிட்டு நிக்கணும். நீங்க சொல்லுங்க ராஜேஷ் ப்ரோ. தமிழன் படம் தமிழ்நாட்டுல பாக்குற கெத்தெல்லாம் யாருக்கு வரும்னு ப்ரோ கேளுங்க. அதெல்லாம் இல்ல. 4 மணிக்கு பார்த்தாலும் தமிழ் ஸ்கிரீன்ல தான் பார்க்க போறோம். 9 மணிக்கு பார்த்தாலும் அதுக்கு தான் பார்க்க ஆமா. போறோம். ஆனா வந்துட்டு ஒன்னே ஒண்ணுடா, அந்த 5 மணி நேரம் டெபிசிட் இருக்குல்ல, விபி அதை மேனேஜ் பண்ணி ஒரு மொரட்டு மீலை ரெடி பண்ணி அப்படியே தட்டுல வச்சு கொடுத்தான்னா நீங்க ஹாப்பியா இருக்கலாம், அவ்வளவுதான். அதுக்காக நீங்க ஹாப்பியா அவ்வளவுதான் இருக்கலாம். மேட்ரு. அது இன்னும் உங்களை எக்ஸைட் ப்ரோ பண்ணிரும். நான் பீஸ்டுக்கு இருந்தேன் ப்ரோ. நான் நைட்டு தான் பார்த்தேன் அன்னைக்கு. இது நோம்பு வேற. டேய் அந்த பக்கம் போகாதடா, இரு அந்த இரு பக்கம் சொல்றேன் போகாத சரியா? அவனுக்கு பேட் மெமரிஸ் இருக்குடா அதுக்கு. இருங்க. கரெக்டா 4 மணிக்கு நான் ஆஃப்லைன் போனேன். பிரசன்னா அந்த அக்கியோனிக்கி இருக்கான் பாரு, அக்கியோனிக்கி இவன் ஒண்ட வகையறா, இவன் கவர் பிக்சர் எடுத்து பாரு. ஓஹோ ரைட். தெரியும் அவர்தானே உங்க ஃப்ரெண்ட். பெஞ்ச் பிளேயர், வேர்ல்ட் கப் பெஞ்ச் பிளேயருடைய ஃபேன் அவன். சரி அங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? இதுக்கு சும்மாவே டிக்கெட்டே போட்டு டிக்கெட்ட முடிச்சு ஜோப்ல வச்சிருக்கோம் தம்பி. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 2:30 ப்ரோ சேம் ப்ரோ ஏதோ சொல்றான், தப்பான நர்வ் டச் பண்றீங்களா? யூ ஹேவ் டச்ட் தி ராங் நர்வ்னு சொல்றான். நர்வ் இருந்தா உலக கோப்பையை வென்று கொடுத்துருந்துருக்கோம்ல நீ. இல்ல ப்ரோ உண்மையா சொல்றேன் ப்ரோ, இந்த விஷயத்துல கொஞ்சம் இல்ல செய்யத் ப்ரோ அதெல்லாம் ஜீவா மாதிரி அண்ணே தப்பு தளபதி பத்தி நீ இது பண்ணாலும் அவன் கோவப்பட மாட்டான். ரொனால்டோ எல்லாம் டச் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். நீங்க ரொனால்டோ எனக்கு பிடிக்கும்டா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலேயே சொல்றேன். எனக்கு இல்ல அப்பெல்லாம் சொல்லல, அப்பெல்லாம் சொல்ல கிடையாது. அவன் ஹைரார்கி சொன்னா, நான் சொல்றேன் தளபதி ரொனால்டோ டோனி இதுதான் ஹைரார்கி. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இல்ல எனக்கு இல்ல உண்மையில எனக்கு எப்ப தெரியுமா ரொனால்டோ மேல ஆகப்பெரும் மரியாதை, அவன் எப்போ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா, இவ்வளவு சாதிச்ச பிறகும் நாம வந்து ஒரு பெரிய வேர்ல்டு கப் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கும்போது பெஞ்சில உட்காரலாங்கிற ஒரு முடிவு எடுத்தான் தெரியுமா? அது உண்மையிலேயே எனக்கு உண்மையில போற்றுதலுக்குரியதான் நான் அதை பாக்குறேன். யாருமே அவ்வளவு ஈஸியா அதை பண்ண இல்லடா. அப்படி சொன்னாதான் இவன் கோவப்படுறானே. கழுத்தை பிடிச்சு உட்கார வச்சாங்கடான்னு சொன்னா கோவப்படுறான். எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீ எல்கேஜி படிக்கும் போது அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்தது போவோம். இது தேவையில்லாது, வேணாம் விடுங்க. இல்ல ப்ரோ அண்ணாத்தால அந்த ஒரு சீன் இருக்கு தெரியுமா? அது ரொம்ப சூப்பரான சீன் டாடி. 2:30 செய்யத் ப்ரோ. அந்த பாட்டி ஒன்னு பண்ணி ஒரு வேலை. நியூ ஸ்பீக்கர் விக்னேஷ் ராம் ஆரம்பிச்சாரு. ப்ளீஸ் கோ ஹெட். சொல்லுங்க ப்ரோ. விக்னேஷ் சொல்லுங்க ப்ரோ. 7 AM ஷோ சென்னையில இருக்குமா ப்ரோ? அது எதுவும் ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஐமேக்ஸ் சென்னையில 7 AM இருக்குன்னு ஒரு ப்ரோ இங்க ப்ரோ விக்னேஷ் ப்ரோ நான் கேட்டு வந்துட்டேன் ப்ரோ. உண்மையில இருக்குன்னு தான் சொல்றாங்க. தங்கலான்னு போட்டுருக்காங்க. ஒரே நிமிஷம்டா, எங்கள்ட்ட பேசும்போது இப்படி பேசுறா. வெளியால் ஒருத்தர் வந்திருக்காரு, கரெக்டா பேசு. இல்ல நான் அவர்கிட்டயும் தான் சொல்றேன். நான் விசாரிச்சேன், நான் அதுதான் விசாரிச்சனால சொல்றேன். தங்கலான்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுவும் போட வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒருவேளை விஜய் வெயிட் பண்ணுவோம். புக்கிங் ஓபன் பண்ணோனே தெரிஞ்சிரும். அப்படி ஏதாவது பண்ணிட்டான் அவன். என்ன பண்றேன் அளவுக்கு டிமாண்ட் இருக்காதுல ப்ரோ டிக்கெட்ஸ் கிடைக்கிறது? சையத் ப்ரோ இருக்கீங்களா? யாரு ப்ரோ சொன்னா லியோ அளவுக்கு டிமாண்ட் இல்லன்னு சொல்லிட்டு? ப்ரோ கண்டிப்பா இருக்கும் ப்ரோ. நீங்க பேசி லாஸ்ட் நேரத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பத்தி எரிவாங்க. ஆமா ப்ரோ ஐமேக்ஸ், நீங்க ஐமேக்ஸ் எபிக்ல 7 AM போடுறாங்கன்னா கண்டிப்பா டிமாண்ட் இருக்கும். முன்னாடியே பேசி வச்சிருக்கேன் ப்ரோ. நான் ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. லியோவோட பயங்கரமான டிமாண்ட் இதுக்கு இருக்குங்களா? நீங்க வந்து இருக்குன்றீங்களா? நிச்சயமா இருக்குது, நிச்சயம், சந்தேகமே இல்ல. அது இன்னும் அது பாத்தீங்கன்னா ஒரு ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான டிமாண்டே வேற மாதிரி இருக்கும். நீங்க அதை பார்த்துட்டு சொல்லுங்க. ஜிசிசில எல்லா கண்ட்ரிக்குமே தனி சென்சார் உண்டா இல்ல எப்படி? துபாயில சென்சார் எடுத்தீங்கல? இல்ல 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 தனித்தனி சென்சார். சவுதி அரேபியாக்கு தனி சென்சார், கத்தாருக்கு தனி சென்சார், பஹ்ரைனுக்கு 2-3 கண்ட்ரில பேன் ப்ரோ. கத்தாரு குவைத்தும் பேன் நினைக்கிறேன். குவைத் ஆமா ப்ரோ. குவைத், கத்தார், பஹ்ரைன் இந்த 3 கண்ட்ரிலயுமே பேன், பீஸ்ட் பேன். இங்க யுஏஇ பொறுத்த வரைக்கும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது, நான் விசாரிச்ச வரைக்கும், நீங்க என்ன இஸ்லாம் சவுதில பேன் இல்ல, சவுதில பாத்துர்க்கேன். கீழ இருக்க பாத்துர்க்கேன்.
சவுதில எல்லாம் ரிலீஸ் சொல்லுங்க ஆயிடுச்சு இது. ப்ரோ. எது நீ என்ன பார்த்த படம்? வரைக்கும் பீஸ்ட் பீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன் நான் நான் 1:35. பார்த்த வரைக்கும் யூஏ உடைய சென்சார் போர்டு வந்து ரொம்ப லிபரலா தான் இருக்குது. எப்படின்னா இப்ப இவங்கெல்லாம் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து சில விஷயங்கள் சென்சிட்டிவான டாபிக் ஏன் பேன் பண்றாங்க அப்படின்னா இஸ்லாம் ரிலேட்டடா வந்து ரொம்ப சில விஷயங்களை வந்து தவறான புரிதலோட இருக்கிறதா அவங்க இது பண்றாங்க. இங்க வந்து இவங்க வந்துட்டு பொதன்சோனிக்கு அவன் டெரரிஸ்ட காடி டைம் அதெல்லாம் இவன் பெருசா பார்த்து இது பண்ண மாட்டான். கான்செப்சுவலா இஸ்லாம நீ ரிலீஜியஸா நீ அட்டாக் பண்றியா, நான் ஒருத்தனை காட்டிட்டேன் இந்த இந்த இஷ்யூவை வச்சு எடுக்கிறேன் அந்த இஷ்யூ வச்சு, அது ரொம்ப பெருசா எடுத்துக்க மாட்டாங்க இவங்க. ஏன்னா அது எஃப்ஐஆர்லாம் அந்த இங்க ரிலீஸ் படம் ஆச்சுடா. எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆச்சு, இங்க இங்கேயும் ரிலீஸ் சவுதிலயும் ஆச்சு. ரிலீஸ் ஆச்சு, சவுதில ஆனா ரிலீஸ் அங்க ஆச்சு எஃப்ஐஆர். அங்க ரிலீஸ் ஆகல. குவைத் கல்ஃப்ல கத்தார்ல ரிலீஸ் ஆகல. குவைத் ரிலீஸ் கத்தார் ஆகல. பஹ்ரைன்ல. ஆனா அவங்க சவுதில ரிலீஸ் அவங்க பண்ணிட்டாங்க. அதை இது பண்ணிட்டானுங்க, அதை தடை பண்ணிட்டானுங்க. இங்க எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆச்சு, ஸ்மூத்தா போச்சு. என்ன இங்க அந்த மிஸ்ஸனா அருண் விஜய் நடிச்சான ஒரு படம், அதுவுமே கூட இதாச்சு. ம். இப்போ கோட்டை தடை பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஏன் தடை பண்றீங்க? ஏன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்குது இது? அதெல்லாம் வெளியே ஒண்ணும் பண்ண வெளியே முடியாது. வந்து பாத்தீங்களா, கோவா ராஜேஷ் வெளியே ப்ரோ வந்து இதெல்லாம் பாத்தீங்களா, தப்பு. ஆட்டோக்காரர் வெளியில. தவறு 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 இங்க தவறு கோட்லாம் தவறு. தடை பண்ணான்னா துபாய்க்கு தான் அந்த வருவேன் சைடு. ஒண்ணும் இல்ல ராஜேஷ் ப்ரோ, அப்படி சொல்லக்கூடாது. நம்ம அந்த ஒரு ஷோ இல்ல தடை கோட்ல பண்ணலாம், இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. அந்த அப்படிதான் நம்ம அப்படிலாம் எதுவும் வருவோம். கிடையாதுங்க. அப்படி இந்த இருந்தாலும் ஷோ துபாய்க்கு தடை வந்துடும் பண்ணிட்டு சைடு. அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். துபாய்க்கு வந்துடும், அவ்வளவுதான். சரி விடுங்க, நீ ரியால் துபாயில பாப்பியா நம்மளும் அபுதாபில பாப்பியா? ஸ்பாய்லர் எல்லாம் பார்க்க போறோம். நான் முதல்ல அபுதாபி, அந்த அன்னைக்கு ஈவினிங் ஷோ வந்து ஃபிதாவோட அபுதாபி, ம் அடுத்தது துபாயில. துபாய் 2 நாள் கழிச்சு துபாயில. சச்சின் சாரி ஒரு நாள் ஒரு தடவை சையது, தான் பாப்பியா? ஃபர்ஸ்ட் ஷோ தனியா போறியா இல்ல ஃப்ரெண்ட்ஸோட போறியா? ஃப்ரெண்ட்ஸோட போறேன். அதுல ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 600 பேர் தளபதி அடாத ரசிகர்கள். பயடா நீ அபுதாபில, உன் கோட்டை துபாய் தான். சொல்லு. நான் தனியா தான்டா போறேன், உள்ளக்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. போய் அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்க சொல்லிட்டேன், சொல்லு வேண்டியதுதான். அப்படின்னு. ஐயோ வந்துட்டு யூஎஸ் யூகேல நம்ம வந்து பிஃபோர் ரிலீஸே வந்து அட்வான்ஸ் 20 நாள் 25 நாளுக்கு முன்னாடி பண்ணணும். ஆமா ஆமா, அது வந்து யூகேல நம்ம வச்ச ரெக்கார்டு அதெல்லாம் அந்த இது வந்துட்டு இதுக்கு நம்ம க்ளோசர் டு ஒரு ரிலீஸ் 6 அமைஞ்சிடும். மில்லியன் 6 மில்லியன் 7 மில்லியன் புஷ் பண்ணலாம் தாராளமா. ஆமா ஆமா, இப்போ யூகே புக்கிங் சூடு பிடிச்சிருச்சு இல்ல, நிறைய பேர் ப்ரீமியருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரீமியர் கன்ஃபார்ம் ஆகல. லியோலையுமே அந்த ப்ரீமியர் பிரச்சனை இருந்தது. ப்ரோ லியோல வந்து ஐமேக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா ஜாவித் இதே மாதிரி ஹிந்தி மல்டிப்ளெக்ஸும் நாளைக்கு வந்தா நல்லா இருக்கும். மல்டிப்ளெக்ஸ் உண்டுன்னு தான்டா சொல்றாங்க, உண்டுன்னு தான் சொல்றாங்க. இருந்தா அதுதான் இருந்தா கண்டிப்பா வந்து அமைதியா இருங்க எல்லாரும். செய்யது அந்த யூஏல வந்து ஓக்ஸ் லிஸ்ட் போட்டிருக்காங்களே, அதுல எத்தனை ஐமேக்ஸ் ஸ்கிரீன்? அது இன்னும் போடலடா, இனிமே தான் கொடுப்பாங்க. ஒன்னு நான் இன்னொன்னு சொல்லட்டுமா, ஓக்ஸ் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் தரமானது. ஆனா அவன் தான் கொஞ்சம் லேட்டா போடுவான். ஆனா அவன் போட ஆரம்பிச்சதுக்கு பட்டாசு மாதிரி வித்து தீந்துரும் எல்லாம். ஏன்னு கேட்டா பல பேர் ஸ்டார் சினிமாஸ்ல சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் குப்பையா இருக்கும். சினி போலீஸ் கூட நீ எடுத்துக்கோ. ஆனா போலீஸ்லாம் இங்க க்ளோஸ் பண்ணிட்டானுங்க இங்க சவுதில. ஓக் சினிமாஸ் தான் இருக்கிறதுலயே பெட்டர். அவன் தான் அவன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நெருப்பு மாதிரி. அவன்லாம் வெகிருக்கு கொடுத்தானே ஷோ, லியோக்கு கொடுத்தானே, ஐயோ தலை சுத்திருச்சுடா. அடே 10 நிமிஷம் 15 நிமிஷம் க்ளோஸா போட்டுக்கிட்டே இருக்கான்டா. மிரண்டு போய் நின்ன அந்த லியோக்கெல்லாம். எங்க புக் பண்றது, எங்க திரும்ப அடே பொத்தான அழுத்திட்டு திரும்ப பேமெண்ட் பண்றதுக்குள்ள டிக்கெட்ஸ் வித்து தீர்ந்ததுங்கிறான்டா. உண்மையதான் சொல்றியா செய்து? ஏன்டா இது பண்ண போறது? இது லியோக்கு நடந்த சம்பவமே வேறடா. அது கடைசியில தான்டா அது இதாச்சு. இந்த 2:30 ஷோ 2:30 ஐஎஸ்டி படி 4 o'clock சல் 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 சல்னு பறந்துட்டு இருந்தது அந்த டைம்ல. சரி, பெங்களூர்ல எப்போ ஓபன் பண்றாங்க டிக்கெட்? லியோ டேஸே வரும், செம்மையா இருந்துச்சு. பெங்களூர்ல சண்டே ஆரம்பிக்குது ப்ரோ. இந்த வீக்கெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க ப்ரோ. ஏய் விட்டோபா, நீ இருக்கியா? இருக்கேன். சரி ஓகே, நான் உனக்கு கால் பண்றேன்டா. நீ உங்க கூட தானே போவ? விட்டோபா, நீ எந்த பிரிண்ட்ல சாரி எந்த தியேட்டர்ல பார்க்க போற? எந்த பிரிண்ட்லயா? இவங்க 2 பேரும் எங்க போறாங்க ப்ரோ? நான் சொல்லவா சையது ப்ரோ, தமிழ் ராக்கர்ஸ் கேங் தலைவர். எல்லாரும் தூங்காம தியேட்டருக்கு போவாங்க. இவன் மட்டும் எந்திரிச்சு குளிச்சு விபூதி வச்சுட்டு சிஸ்டம் முன்னாடி தமிழ் ராக்கர்ஸ்னு டைப் பண்ணுவான் சிஸ்டத்துல உட்காந்து. இதுதான் சூதுகம் தான். எனக்கு தெரியும்ல நீ யாருன்னு, மாட்டிக்கிட்ட. 7 மணி ஷோ இருந்தா கூட தமிழ்நாட்டுல நல்லா தான் இருக்கும். சையது ப்ரோ, இப்ப வரைக்கும் லியோ எந்த தியேட்டர்ல பார்த்தேன்னு தலைவனோட சொல்ல. ஆமா தேடுறேன், டிக்கெட்டை செக் பண்றேன்னு சொல்றான். வெக்கமா இல்ல உனக்கு?
ரெண்டா ஃபர்ஸ்ட் தடவை எந்த தியேட்டர்னு பேர் ஞாபகம் இல்ல. செகண்ட் கோபாலன் மாலு. அது எப்படி தலைவா ஞாபகம் இல்லாம இருக்கும்? எனக்கெல்லாம் லியோ எப்படியா மறக்கும்? போன வருஷம் தான் பார்த்தேன். நான்லாம் வந்துட்டு அவரோட முத படம் எந்த தேட்டர்ல பார்த்து கூட எனக்கு ஞாபகம் இருக்குடா. இல்ல அது கூட ஞாபகம் இல்லைன்னா ஒத்துக்கலாம். போன வருஷம் பார்த்த படத்துக்கு ஞாபகம் இல்லையா? போன வருஷம் பார்த்த ராஜேஷ் ராஜேஷ் உங்க மெமரி பவர் இங்க அடிச்சுக்க யாரும் இல்ல, ஓகேங்களா? உங்களை வந்து ஒரு எக்ஸாம்பிளா வந்து இது பண்ணி பேசாதீங்க. மெமரி பவர்லாம் இல்லைங்க, எனக்கே வேற விஷயத்துல வைபவ் தியேட்டர் சஞ்சய் நகர் ப்ரோ. வைபவ் தியேட்டர்ல வருவான்டா, 4 மணிக்கு பாக்கும்போது கண்டிப்பா வருவான். நான் வைபவ் தியேட்டர்ல எங்கயோ லியோ ஃபர்ஸ்ட் ஷோ வைபவ் தியேட்டர் கண்டுபிடிச்சான். சரி ப்ரோ, நீங்க மாண்புமிகு மாணவன் எந்த தியேட்டர்ல பாத்தீங்க? கரெக்டா சொல்லு, எனக்கு ஞாபகம் இருக்கு. அபிராமி. இல்ல 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 அபிராமி இல்ல இல்லடா. என்ன தெரியுமா அப்பல இருந்தே பாக்குறீங்களா? பெரியமேட் பக்கத்துல அவர் அங்கிள்டா, உங்களுக்கு தெரியாதா? அந்த படம் பாத்திருக்கியாடா? இல்ல அது உனக்கு தான் அங்கிள், எனக்கெல்லாம் ஒரு எனக்கு இல்லையே, சான்ஸ் இல்லையே. சரி ப்ரோ சொல்லுங்க. இல்லடா எனக்கு கொஞ்சம் ரொம்ப சின்ன பிள்ளையா, அதனால துல்லாதமனம் துள்ளும் அதுக்கப்புறம் கேட்டா நெருப்பு மாதிரி அடிப்பேன். துல்லாதமனம் துள்ளும் அபிராமி. நான் தளபதி படம் பார்த்த ஃபர்ஸ்ட் படம் பூவே உனக்காக. அதுவும் யார் ஊர்ல தெரியுமா? நம்ம ஜெகதீஷ் கதிர்லாம் இருந்தாங்க தெரியுமா, குமாரபாளையம். அங்க பார்த்தேன். மாண்புமிகு மாணவன்லதான் நான் வந்துட்டு அவருக்கு ஃபேன் ஆகுறேன். ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஐஸ், ஒரு பிசிக், அப்படி ஜம்ப் அடிச்சுட்டு வந்து அந்த பாக்ஸிங் ரிங்குள்ள வந்து நிப்பாரு. யாரா இவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். இவர் தான்டா ஹீரோ அப்படி. உண்மையில சீரியஸ்லி சொல்றேன். அது மாண்புமிகு மாணவன். மாண்புமிகு மாணவன். சரி சரி, ஓகே ஓகே. ப்ரோ ஜெனரேஷன் கேப் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் படம் கத்தி தியேட்டர்ல பார்த்தது. கத்தி வந்து இந்த ஊர்வசி தியேட்டர்ல நான் வேலை செய்ய ஆரம்பிச்சு 3-4 வருஷம். நீ அந்த இன்ட்ரோ ஷாட் எடுத்து பாரு, நான் பிகில்ல வர்ற மாதிரி அந்த பைக் எடுத்து. அது எடிட்டே போட்டிருப்பாங்க. அந்த இது சம்மர் செட் அந்த இதுதானே எடிட்டே போட்டிருப்பாங்க. சம்மர் ஷாட் வந்துட்டு அடிப்பாரு. அப்புறம் வந்துட்டு அந்த இதுல இருந்து வந்து அப்படி எந்திரிச்சு நின்று ஒரு கிக் விட்டு அப்படி இந்த கை அப்படி வைப்பாப்புல, அதெல்லாம் அவருடைய ட்ரேட்மார்க் ஸ்டைல். அந்த படத்துல இருந்து அந்த ஸ்டண்ட் எல்லாம் அவர் தான் பண்ணுவாரு. அந்த ஸ்டண்ட் எல்லாருமே அந்த டைம்ல படத்துல வந்து 2-3 தடவை திருப்பி போட்டு காமிப்பாங்க. திருப்பி போடுவாங்க. எஸ்எஸ்சி அப்பா வந்துட்டு நல்ல தரமா சண்டை காட்சிகள் எடுப்பாரு அந்த டைம்லயே. அப்பமே ரொம்ப சூப்பரா எடுப்பாரு. ரோப் ஒர்க்லாம். ப்ரோ அந்த படம் வரப்போ உங்க வயசு என்ன? அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரா? சின்ன பிள்ளைடா, 5 வயசோ 6 வயசோ. அவனே கூகுள்ல போய் அது எப்ப ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்து இது பண்ணிட்டு இருக்கிறது. ஒழுங்கா டிக்கெட் 4 மணி காட்சிக்கு வாங்குற வழியா பாரு பிரசன்னா. இது ஆராய்ச்சி தேவையா? பிரசன்னா என்ன பேசினாலும் இதை தாண்டா சொல்லி கடிப்பாங்க. அமைதியா இருடா. நம்மளாம் ஒடுக்கப்பட்ட சையத் ப்ரோ, இதுக்கு தானே நான் போவேன்னு சொன்னீங்க. அடிக்கிறதுக்கு தானே, அடிக்கடி அடிக்கிறதுக்கு தானே நான் போவேன். இந்த நிலை மாறணும்னா தளபதி ஆட்சிக்கு வரணும்டா. டேய் அவரு படம் வராது. 9 மணி ஷோ போட்டு யார் ரஜினி படம் பார்க்க போறீங்களா? அதுதான் அவரு படம் வராது அதுக்கப்புறம். அதான் ராஜேஷ் ப்ரோ நீங்க சொன்னீங்கல்ல, வி வாண்ட் பட் அட் வாட் காஸ்ட்னு சொல்லி தானோஸ் போட்டோ போடணும்னுதான். அவர் ஜெயிச்சிருவாரு, படம் வராது. அதெல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி மஸ்கட்ல இருந்து எட்வின் வந்திருக்காரு. நம்ம ரீரிலீஸ் பண்ணுவோம் விடிய காலையில. டேய் பிரசன்னா பேசாம புலம்பிட்டு இருக்கேக்கு துபாய் போடா. சேது ப்ரோ டிக்கெட் எடுத்து வைப்பாரு. ப்ரோ பெங்களூருக்கே முக்கிட்டு இருக்கானா? இல்ல அவன் பெங்களூருக்கு முக்கிட்டு இருக்கான். இல்ல துபாய் நடக்காத ஒண்ணு. வாங்க இல்ல பெங்களூர் கொஞ்சம் பாசிபிள் தான். ட்ரை பண்ணு, அப்படி என்ஜாய் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீ இல்லன்னா ஒண்ணு. இதுல என்னடா இருக்குது? 9 மணிக்கு பாரு ப்ரோ. நான் 69 கண்டிப்பா இங்க ஃபர்ஸ்ட் ஷோ போடுறாங்கன்னா அவங்க போயிருவேன் ப்ரோ. யூகே பிரீமியர் போட்டு 69க்கு. ஏய் பிரசன்னா, உனக்கு கை அடிச்சுன்னா நீ வேணா வந்துட்டு 4 மணில இருந்து அவ்வளவு மேல இல்லப்பா. இந்தியால ஃபர்ஸ்ட் ஷோ. ஏய் பிரசன்னா இல்லடா, செப்டம்பர் 5ஆம் தேதி உனக்கு கை நடுங்குச்சுன்னு வைங்க, அண்ணாத்த படத்தை 2 தடவை பாரு. பாத்துட்டு இந்த படத்தை பாரு. ப்ரோ சும்மா இருங்க ப்ரோ. அவன் ஒரு கிறுக்கன். அவன்கிட்ட போய் இதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அண்ணாத்தைய பாத்துட்டு இதை பார்த்தேன், எனக்கு அண்ணாத்த தான் பிடிச்சிருக்குது அப்படிமா. ஆமா இவன் அப்படியே சொல்லுவான். அவ்வளவு நான் அதான் சொல்லுவேன். அந்த அது வந்து கம்பேரிசன் அப்பாற்பட்ட அது வந்து கல்ட். என்ன அண்ணாத்த என்ன பிட்டு படமா? கை நடுக்கத்துக்கெல்லாம் பாக்குற படம் மாதிரி. யாருக்கு கை நடுங்குச்சு?
எனக்கு நடக்க அந்த பிலிப்பிலி பயலுதான் அதை வந்து விட்டுப்படம் ரேஞ்சுக்கு ஆக்கிட்டான்னு சுரேந்தர், நீ அப்படி பேசாது, இது நமக்கு அழகல்ல இது. அது வந்து நான் சொல்றேன், வேர்ல்ட் சினிமால ஒரு கமர்ஷியல் கல்ச்சருக்கு அந்த மாதிரி ஒரு படம் வரல. தம்பி 9 மணிக்கு பாக்குற நமக்கு இவ்வளவு வாய் பேசி வேணாம்பா, அமைதியாரிப்பா, அவங்க பேச போறாங்க. எங்களை சேர்க்காதீங்க, நாங்க கவனையம். நான் வயசுக்கு வந்துட்டேன்னு சொன்னா எனக்கு ஓலை கட்டுவேன், ஆனா ஒருத்தரை பிடிச்சிருக்குதுன்னு சொன்னா எனக்கு பாட கட்டிருவியாடா சச்சின். ஐயோ ப்ரோ, அவன் சொல்லுவான் பாருங்க, ஒரு பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் இருக்க கொஞ்சம் நஞ்ச அன்னோனியமே அவளும் இவளும் ஓடி பிடிச்சு அடிச்சு விளையாடுறதுதான். அதவே நீ பண்ணோட மாட்டேங்கிறன்னா அப்ப அவன் எப்படி பிள்ளை வைப்பான்? ஐயோ, செருப்பு கழட்டி அடி, சாணின முக்கிய அடிப்பான். தங்கத்தை யாரும் நீங்க இந்த தொடக்கூடாது. மாதிரி டயலாக் தான் பேசுறீங்க, அதுல நல்ல டயலாக் எல்லாம் இருக்குமே. பாசத்தோட பெரிய சக்தி எதுவும் இல்ல, இந்த மாதிரி டயலாக் எல்லாம் நல்ல டயலாக். ஆமா, கேள்ற தங்கத்தை யாரும் தொடக்கூடாதுன்னா அப்ப குழந்தை எப்படி, அதெல்லாம் ஆர்டிபிஷியல் இன்சிமினேஷன் பண்ணி நாங்க வந்து அவன் என்ன அதான் சொல்லுவான் பாருங்க, அவ அழுதான் எனக்கு கேக் வேணும் அப்படின்னா என்ன பிரசன்னா. ஆக்சுவலி அப்ப உனக்கு வந்து விக்ரமன் படம் எல்லாமே நல்லா பிடிக்கும்லாடா? இங்க விக்ரமன் படமும் சிறுத்தை சிவா படமும் ஒன்னாங்க. தங்கச்சி ஆசைப்பட்டா மூச்சே நிறுத்துவேன், எட்வின் கல்யாணத்தை நிறுத்த மாட்டேனா? விக்ரமன் படம் இதெல்லாம் பாத்துருக்கான்னு கேக்குறீங்க, அப்படி கேட்டேன். ப்ரோ விக்ரமன் படம் என்னன்னா மோஸ்டா பாத்துருப்பேன்னு தான் நினைக்கிறேன். சொல்லுடா, 2 படம் பேர் சொல்லு. எனக்கு இந்த சூர்யா படம் ஒண்ணு இருக்கும்ல, அதெல்லாம் நான் நிறைய வாட்டி பார்த்தேன். அதே ஒரு முகம், அதெல்லாம் எக்கச்சக்கமா அந்த படம் பார்த்தேன். அதுதான்டா விக்ரமன் இடத்துல, அதுதான்டா முக்க படம். இல்ல இல்ல, எனக்கு அந்த படம் பிடிக்கும், எனக்கு அந்த படமும் பிடிக்கும். என்ன படம்? உன்னை நினைத்து. படம் பேர் கூட அவனுக்கு தெரியல. ஏன் அந்த படம், அந்த படத்துக்கு என்ன குறைச்சல்? விக்ரமன் எடுத்ததுல அது முக்க. விக்ரம் இடத்துல பெஸ்ட் படம்னா சூரிய வம்சம். இந்த டைம்ல இந்த கிளைமேக்ஸ பாத்துட்டு உங்க மண்ணெல்லாம் எப்படி இருக்கு? மண்ணெல்லாம் எடுக்கல, அது வந்து மனநிலை வந்துட்டு இல்ல ப்ரோ, ஏன்னா நான் லவ் டுடே நான் கேள்விப்பட்டேன். பேசாத ஜாவித், தயவுசெய்து. ரொம்ப பேஜாரான படம். நான் வந்து ஃபேனானே அதெல்லாம் பூவே உனக்கால இருந்தா ப்ரோ. ஆமா ஆமா, அதெல்லாம் மொரட்டு. நான் ஆக்சுவலா வில்லு தான் ப்ரோ நான் பார்த்து ஃபேன் ஆனேன். அதுக்கப்புறம் அந்த பழைய படம் எல்லாம் டிவில போடும்போது பாத்துருக்கேன். பூவே உனக்காக கிளைமேக்ஸ் எத்தனை வாட்டி பாத்திருப்பேன்னு எனக்கே தெரியாது, அவ்வளவு வாட்டி பாத்துருக்கேன். டேய் அது ஆக்சுவலா அந்த ஃபன் போர்ஷன் இருக்கும்ல கிளைமேக்ஸுக்கு முன்னாடி, இந்த 2 குடும்பத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக செம்மையா இருக்கும். அடிக்கடி பாப்பேன். எப்படி ஆல்பம் பாட்டு ஒன்னொன்னு மணியா கொடுத்திருந்தான் எஸ் ஆர் ராஜ்குமார். ஓப்பனிங் சாங் பயங்கரமா இருக்குமா? ஐயோ வைப் மெட்டீரியல் அது. இப்பவும் கேட்கலாம் அத, அந்த பாட்டை இப்பவும் கேளுங்க. அந்த டான்ஸ்லயே வந்துட்டு நம்ம வாங்கிட்டேங்க ஃபர்ஸ்ட் அந்த டான்ஸ்ல. என்ன ஏன்னா அப்ப எவனுமே ஆட மாட்டானுங்க. அதாவது அந்த காலத்துல எப்படின்னா ஹீரோயின் ஆடிட்டு இருக்கும், ஹீரோ வந்துட்டு மரத்தை சுத்தி வந்துட்டு இருப்பாங்க. அந்த சரத்குமார், கார்த்திக், ரஜினி எல்லாருமே அப்படிதான். கமல் மட்டும் ஓரளவு ஆடுவாரு. அவருமே ஓரளவா? கமல் பெரிய ஆட்டக்காரங்க. நீங்க டான்ஸுக்கு அவருக்கு ஒரு கமர்ஷியல் நம்பர், ஒரு சாங் ஒன்னு இருக்கும். ஒரு ஆடுவாருங்க. நான் சொல்றது முன்னாடி நம்ம பாக்குற அந்த 90ஸ்ல எல்லாம் அந்த அளவுக்கு ஆடுறது கிடையாது அவரு. ஓகேவா? அந்த டைத்துல நான் என்ன பாட்டு ப்ரோ? அந்த காமெடி எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த படத்துக்கு. அதாவது ஒவ்வொருத்தட்ட நம்ம ஒண்ணு ரசிச்சிருப்போம்ல, ஒட்டு மொத்தமா ஒருத்தட்ட பாக்குறப்போ வந்துட்டு இவனுக்கு தானே ஃபேனா இருக்குன்னு நினைச்சு முடிவு பண்ணது அன்னைக்கு. அவருக்கு அந்த படம் தானே பெரிய ஹிட். ஆமா, அந்த படம் தான் ஹிட். இந்த கார்த்திக்லாம் ஒரு குறும்புத்தனமா ஒரு அது பிளாக் பஸ்டர். அதுதான். அதெல்லாம் வந்துட்டு இன்னமும் சொல்லுவாங்கடா. மதுரையில தான் வந்துட்டு, மதுரையில பிப்ரவரி 16ஆம் தேதி வந்தது, தீபாவளி வரைக்கும் ஓடிச்சு. தீபாவளிக்கும் 1000 ரூபாய் கலெக்ஷன் பண்ண படம். அப்போ என்ன படங்க? என்ன படங்க? பூவே உனக்காக. தீபாவளி வந்ததுனால மட்டும்தான் படத்தை எடுத்தாங்களே தவிர தீபாவளி வரைக்கும் ஓடிச்சு அந்த படம். பிளாக் பஸ்டர்னா அதுதான் அந்த மாதிரி. சூரிய வம்சம் சேது சவுதிலயும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? அதே ஷோ. அதான் ஆர்ஸ் எப்படி கன்ஃபார்ம் பண்ணாம இருப்பாங்க இங்க? இல்ல அவங்க 2-3 மூவிஸ்ல எம்பயர் சினிமாஸ் அதுல எல்லாம் வந்து
மேனேஜர்கிட்ட பேசிட்டாங்க. சென்சார் இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச உடனே நாங்க ஷோ போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபுல்லா. பண்டிகையை கொண்டாடுங்களே. ப்ரோ ஆனா இது ரம்ஜான் பண்டிகையா இருக்குது ப்ரோ. உங்களுக்கு பேர ஒரு நாள் தெரியுது, எங்களுக்கு பேர லேட்டா தெரியுது. ஆமா ஆமா கரெக்ட் தான் நீங்க சொன்ன மாதிரி. வேற வழி இல்ல. துபாயோட சேது உனக்கு முன்னாடியே நான் பாக்குறேன். இல்ல சேம் டைம் தான்மா. எனக்கு முன்னாடி அப்படி இல்ல, சேம் டைம் தான். உலக நீதிப்படி 1:30 மணி, உனக்கு 2:30. இல்ல ஐஎஸ்டி படி எல்லாரும் 4 மணிக்கு தான் தியேட்டர் ஹால்ல உட்கார போறது. நீ நானும் ஒரே நேரத்துல தான். அவ்வளவு. அது உனக்கு எத்தனை மணி முன்னாடியே பாத்துருவீங்களா ப்ரோ? பாக்கலாம் நாளைக்கு எங்க டைம் எப்படின்னு. அப்ப அவர் முன்னாடியே பாத்துருவாரு போல. சேம் டைம் தான்டா, சேம் டைம் தான்டா பிரசன்னா. வேலை ப்ரோ அவர் 1:30. டேய் பைத்தியார பையல, இந்தியால 4 மணிங்கிறது எனக்கு 2:30, அவனுக்கு 1:30. அவன் நாட்டுல அது 1:30. ஓவரா கூவிட்டு இருக்கான்டா. இவனை யாராவது கண்ட்ரோல் பண்ணுங்கடாடி. டேய் அவனை யாராவது நிறுத்துக்கலேண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குதோ. சீரியஸா இல்ல இவன் வந்துட்டு ஏதோ தனித்தனி பிஜிஎம் போட்டிருக்கானா ஒவ்வொருத்தருக்கும். அந்த கட்சியில வந்து இது அந்த சினிமா ஸ்பேஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பிரகாஷ் இதெல்லாம் சுகுமார்னு யாரோ ஒருத்தர் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. போட்டுதானே போட்டதாங்க நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்ப உதாரணமா நீங்க லியோல பாருங்க, ஹெரால்டு தாஸுக்கு அதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம். இப்போ மாஸ்டர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பவானிக்கு வந்துட்டு 2-3 தரமான பிஜிஎம், ஜேடிக்கு வந்துட்டு பட்டையை கிளப்புற ஒரு என்ன வேணா சொல்லுங்க. கடைசி 10-15 வருஷத்துல யுவன் அனிருத் அளவுக்கு தளபதிக்கு யாரும் போடல. டாட். அப்ப ஆலப்புறம் அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லல. உண்மைதான் உண்மைதான். 4 படம் நச்சுன்னு கொடுத்தோம். அது 4 படம் நச்சுன்னு கொடுத்தோம். 4 படம் எடுத்து பாருங்க. அவன் பிஜிஎம் எடுத்து பாருங்க. அதாவது வந்துட்டு இது எல்லாத்தையும் நான் பூமியில என்ஜாய் பண்ணுவேன், சாவும் போது கொண்டு போவேன் அப்படின்னா ஆலப்புறம் தமிழ். ஓகே நமக்கு இப்ப அன்னைக்கே ப்ரோ சாவும்போது யாரும் எதையுமே எடுத்துட்டு போக மாட்டோம் ப்ரோ. திரும்ப சொல்லு அந்த டயலாக். புரியல. இல்ல சாவறப்ப யாரும் எதையுமே அனிருத்துடைய இந்த எல்லா பாட்டையும் அனிருத்துடைய எல்லா பாட்டையும் until I live in this earth I will enjoy this, but when I go out of this world தமிழ் ஆலப்புறம் தமிழ் into my graveyard. தமிழ்ல சொல்லுங்க. அன்னைக்கே சொன்னபடி இது ஆலப்புறம் தமிழன் கூட்டிட்டு இன்னைக்கு நமக்கு பிளாக் அண்ட் அது வருது. ஆமா பாத்துக்கங்க ப்ரோ. ரெண்டுத்தையுமே ஒரே லிரிக் ரைட்டர் ப்ரோ. என்ன ப்ரோ காமெடி பண்றீங்க ராஜேஷ் ப்ரோ? ரெண்டுத்தையும் ஒரே லிரிக் ரைட்டர் விடுங்க. நான் ஒண்ணும் இல்ல சுரேந்தர் ப்ரோ, அவன் 4 படம் நமக்கு கொடுத்ததெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய படம் கொடுத்தது நம்ம அண்ணன் தானே. அது யாருமே டிலே பண்ண முடியாது. ஆமா இல்ல அதுதான் சொல்றேன். அது கொடுத்தது. ஆனா அவன் யாருக்கு விசுவாசமா இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். அவன் போயஸ் தோட்டத்து நாய் இதான் எல்லாத்துக்கும் தெரியுமே. திரும்பியே இந்த நல்ல நேரத்துல அவனே ஒரே நிமிஷம் பேச விடுறா. விசுவாசமா இருக்கான்டா. அப்புறம் ஒருத்தன் இப்ப இன்னொருத்தன் விசுவாசமா இருக்கானாக்கா இன்னொருத்தனுக்கு செஞ்சு தானே விடுவான். எதுக்கு அவன் 4 படம் பேங்கர் கொடுத்தான்? பேங்கர்லடா அட்டாக் பண்ணி எழுதிருக்காங்க. அதெல்லாம் அதையும் அப்ப விசுவாசம் இல்லன்னு எப்படி சொல்றீங்க? விசுவாசம் எங்க வந்துச்சு? ஆமா அவன் படத்தை வந்து வேலை பார்த்துட்டு போனான். இன்னும் விசுவாசம் கதறிட்டே கிட கடைசி வரைக்கும் அதான் சொல்றேன் ப்ரோ. இருங்கடா தம்பிமார்களா, இருங்கடா அடிச்சுக்காதீங்கடா. 4 மணி ஷோக்கு டிக்கெட் எடுத்து கையில உட்காந்துட்டு நாம ஏன்டா இந்த போயஸ் தோட்டத்து நாயை பத்தி பேசிட்டு இருக்கணும்? ஜாலியா வேக்குதா இல்ல அந்த டிக்கெட் எல்லாம் கலெக்ட் பண்ணேன். அதெல்லாம் அது வச்சுட்டு அப்படியே விசிறு மாதிரி டென்ஷன் ஆகாதீங்க தம்பிமார்களா, ஜாலியா ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஆனா அவன் ஜாவித் நான் ஒண்ணு சொல்லிட்டேன், நீ எத்தனை ஸ்மைலி போட்டாலும் அவன் போயஸ் தோட்டத்து நாய் தான். அதுல லாஸ்ட் டிக்கெட்ல நமக்கு நல்லா பேச விடுறா. நீ பேச விடுற. உங்களுக்கு எப்படினாக்கா இப்ப அவங்க இவன் நான் பாட்டு நல்லா போலன்னு சொன்னாக்கா இதே என்ன பாட்டு அடிக்கிறீங்களான்னு கேட்பீங்க. ஆனா நீங்க வந்து வேலை பார்த்திருக்க அது நீங்க கேள்வி கேட்பீங்க. ஓகே ப்ரோ. அப்ப இங்க வந்து இங்க பாட்டு நான் சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. திரும்ப நான் சொல்றது ஒண்ணு. சீமான் வந்துட்டு 50%னா 100%. அவன் வேற மாதிரி சைக்கும். அப்படி கிடையாது. சீமான் கூட ஏதோ ஒரு கட்சி வச்சுக்கிட்டு ஏதோ ஓகே. ஆனா அவன் ஒரு இனவாதி. அவன் தான் இந்த
ஈமன் சும்மா வாய் வேக பேசிட்டு இருப்பாரு. கேபிஎன் டிராவல்ஸ் பெங்களூர்ல அந்த பைராக்ஸ்ல க்ளோஸ் ஆனச்சு அந்த கேபிஎன் டிராவல்ஸ். அதெல்லாம் கொளுத்திட்டாங்க மொத்தத்தையும். கேபிஎனே இல்ல இப்ப. கேபிஎன்னா தமிழ்நாடோடதா? ஆமா கேபிஎன் தமிழ்நாடு சச்சின். இங்க சவுத் சைடு கோவில்பட்டி திருநெல்வேலியில அந்த ஓனர் தான் அவரு. அந்த பெங்களூர்ல நடந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த டிராவல்ஸ் இண்டஸ்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு அவரு. எந்த ஓனர் அவரு? இங்க சவுத் சைடு. சவுத்லாம் இல்ல, அவரு சேலம். எனக்கு தூரத்து ரிலேட்டிவ் அவரு, கேபி நடராஜன். அப்படியா? ஆமா ஆமா. ஓகே சவுத் யார் சொல்லியிருந்தாங்க அதான். ஓகே ஓகே ரைட் ரைட். அவர் ஃபுல் நேம். இங்க சேலத்துல இருந்து பேக்கரி ஹோட்டல்லாம் கட்டி போய் செட்டில் ஆயிட்டாரு. அதான் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் பெங்களூர்ல நடந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு சொன்னாங்க. 64 பஸ் எரிச்சாங்க. அது வந்து நீங்க என்னதான் இன்சூரன்ஸ் வச்சிருந்தாலும். என்ன படம் அது? ஒரு சில படம் சச்சின் மகாராஜா படம் ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் கொண்டாடினாங்க. இருங்க ஒரே நிமிஷம். இது ராயன் கதை என்னன்னாக்கா, தொடர்ந்து இந்த ஃபர்ஸ்ட் 2-3 நாள் வந்து ஃபுல்லா பாசிட்டிவ் ஓகேங்களா. அதனால நிறைய பேர் பார்த்துட்டு வந்தாங்க. ஓடிடில வரட்டும் வெயிட் பண்ணானுங்க. வந்துச்சு எங்க ஊர்ல இப்ப ஓடிட்டு இருக்கு. ராயன் தான் ஓடிட்டு இருக்கு சார். ஆனா மகாராஜா டைரக்ட் ஆப்போசிட்ல ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் தானே. இல்ல அவ்வளவு பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தது யாரு தெரியுமா சச்சின்? ஒரு கோஸ்ட் வந்துச்சு. இந்த தொழிலாளி ஒரு சில தொழில். அதான் என்ன மேட்டர்னா, மகாராஜா தான் வந்து ஒரு டெஸ்டிங் பிலிம். எப்படின்னா போத் ஓடிடி தியேட்டர் ரெண்டுலயுமே அனானிமஸான பாசிட்டிவ் ரிவ்யூஸ். ப்ரோ மார்க் ஓபனிங் ப்ரோ. நெட்ஃபிளிக்ஸ்ல ஹையஸ்ட் வியூஸ் இந்தியால அந்த படம் தான் அதிகமா போயிருக்கு இந்த வருஷத்துல. தளபதி இல்லாத ஒரு ஆக்டர் மூவி வந்து நான் தியேட்டர்லயே 3 தடவை பார்த்தேன்னா அது மகாராஜா தான். இங்க நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு உங்களோட பாண்டிச்சேரி ஒரு தடவை பார்த்துட்டு மறுபடியும் திருப்பி பெங்களூர்ல ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தேன். 3 தடவை பார்த்துட்டேன். நான் எந்த போதும் அந்த அண்ணத்தை புராணம் போதும். இல்ல நான் சொல்றேன், நான் தளபதி படம் மட்டும்தான் ராயன் படத்துல இது தலைவா. அந்த படத்தை நீங்க ஒன் டைம் பார்த்தா புரியாது. அது நோலன் படம் மாதிரி. ஆனா அண்ணாத்த தம்பி உண்மை அதுதான். என்ன வேணும் சொல்லி இந்தியன் நோலன் சிவாதான். என்ன வேணா மல்டிபிள் டைம்ஸ் நான் ஃபுல்லா பாருங்க. நான் திருப்பியும் சொல்றேன், இவங்க எல்லாம் நம்பாதீங்க. ஃபுல் டைம் ஃபுல்லா பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இந்த ரஜினியை பார்க்க கூட ஐடியாவே இல்லை. அதனால அந்த படத்தை ஓகே. இது என்னப்பா புதுசு? சென்னை ஃபுல்லா எல்லா டிராபிக் சிக்னல்ஸ்லயும் ரெட் ஹாட்டா மாத்தினாங்க தெரியுமா? உண்மையா ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான் அது. ஒரு மாதிரி ஒரு லிஃப்ட் அப் தி ஸ்பிரிட்ஸ். அதை பார்த்தோன்னா ஓகே ஏதோ ஒரு சிரிப்பு உண்டு பண்ணும். நார்மலா இருக்கிறது நல்ல. அந்த மொட்டை வெயில்ல சிக்னல் நிற்கும் போது லைட்டா அதானே மொட்டை வெயில் இல்லடா. நீ வட்டமா சிவப்ப பாக்குறதுக்கு ஒரு ஹாட்டின பார்த்தேன்னா அதுக்கு நிக்க வேண்டியதான் திருப்பி. அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வீடியோவா போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ரெட் சிக்னல் பதிலா பசங்க நின்னு பாத்துட்டு போவாங்க. எவனும் சிக்னல் போக மாட்டானுங்களே. பாய விரிச்சு படுத்துருவாங்க. பச்சை போட்டாலும் போக மாட்டாருங்க. நீங்க கொஞ்சம் ஓவரா சமாதானம் பண்ணிட்டாங்க. சச்சே நான் கிளம்பாக்கம் நேத்து போயிட்டு வந்தேன். ஃபுல்லா ஸ்டுடியோ தங்கலானோ கங்குவாட்டி இதுதான் போயிட்டே இருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு எல்இடி டிஸ்பிளேல 2 படத்தையும் தான் போட்டுருக்காங்க. அவ்வளவுதான். அது போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அவங்க ஃபேன் கிளப் ஹெட்டே போட்டான் கொஞ்ச நாள். நம்மள வேற இருக்கிறான் இந்த கார்த்திக் ரவிமா கோட்டு படத்தை. அவெல்லாம் எங்களுக்கு தெரியாது தலைவா. அவன் கேட்கல. நீங்க எல்லாம் சொல்ல வரத வச்சு ஒண்ணு எடுத்துக்கிறேன்.
இப்ப கங்குவாவும் வேட்டையும் தனித்தனியா ரிலீஸ் ஆச்சுன்னா கோட்டை முந்திரும், சேர்ந்து ரிலீஸ் ஆச்சுன்னா விஜய் ஃபேன்ஸ் அதுதான் கொண்டாட்டம். இதைத்தான் அவன் சொல்ல வரானா? அதத்தான் சொல்றான். அதுதான்டா சொல்றான். எனக்கு அதத்தான் செம சொல்றான். காண்டாச்சு. தமிழ் சினிமாவை அதாவது தீர்மானிக்கிறதே விஜயும் சச்சின் விஜயும் எப்படி தானே. சொல்றான் அப்படின்னா, அதாவது இப்போதைக்கு வந்து எல்லா ஃபேக்டரும் வந்து சொல்றேன். வேட்டையனுக்கு தான் இதா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு கோட்டை விட. எப்படின்னா டேட்டு, கோட்டோட ஃபெஸ்டிவல் வேட்டையனுக்கு டைம் பாசிட்டிவா இருக்கா? அப்படிதான் சொல்றான். வேட்டையன் வந்து பேன் இண்டியா படமாமா, பேன் இண்டியா ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்கானுங்களாமா. கோட்டு வந்து தனியா கிளாஷ் இல்லாம வந்ததுன்னா கோட்டை முந்திரும், விஜய் ஃபேன்ஸுக்கு தான் இது பாதிப்பு. அமீர் கான் கேமியோ பண்றானா? அது கூலிடா. நான் சொல்றேன் ஒரே நிமிஷம். சச்சின் நேத்து பேசின கான்டெக்ட் என்ன தெரியும், மொத்தத்துல எனக்கு கோட்டு நாகமா போகணும், அந்த வேட்டையும் தான் டாப்ல வரணும், அந்த கான்டெக்ட்ல நேத்து பேசிட்டு இருந்தாப்ல. ஓ பேசுறான் அவன், என்ன முட்டு குடுக்குறான் அந்த சூர்யாக்கு. எப்பா என்ன வேணா பண்ணுவான் போல சூர்யாக்காக. இந்த ஆப்ல இல்லாத ஒரு ஆள் யார்ட்டையாவது போய் வேட்டைன்னு ஒரு படம் வருதுன்னு நீங்க யார்ட்டையாவது கேட்டு பாருங்க. அவன் ஆமா வருதுன்னு சொல்லிட்டானா நான் வந்துட்டு இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணி போயிடுறேன். இல்லடா, ஒரு தெலுங்கு மென்டலான் காலையில ஒரு ஸ்பேஸ் சொன்னான். ஓகே, நம்ம ஸ்பேஸ் ஓகேவா. அவன் வந்துட்டு கோட் ஸ்பேஸ்ல கோட்டுக்கெல்லாம் பெருசா ஹைப் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெலுங்கு சொல்லியிருந்தான். அப்புறம் ரஜினிக்கு என்னதான் இருக்கு அப்படின்னா கூலி அப்படிங்கிறான். அவனுக்கு வேட்டைங்கிற வரதே அவனுக்கே தெரியல. வாங்கி போட்ட வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான். இந்த கோமாளிகளுக்கு வேட்டைன்னு ஒரு படம் இங்க ஆன்லைன் கோமாளிகளுக்கே தெரியல. இல்ல அப்படி அவன் உண்மையாவே சொல்றேன், ஏதாவது தூக்கிட்டு வந்தாதான் ஏதாவது தெரியும். இல்ல உண்மையாவே சொல்றேன், நீ தனித்தனியா ரிலீஸ் பண்ணிக்க, கோட்டையும் ரிலீஸ், இது வேட்டையும் ரிலீஸ் பண்ணிக்க, கங்குவாயும் ரிலீஸ் பண்ணிக்க, சோடி போட்டு பாத்துருவோம் வா, அவ்வளவுதானே. மோதி பாக்குறதெல்லாம் வந்துட்டு இது என்ன புதுசா? எத்தனை வாட்டி மோதி எத்தனை வாட்டி இல்ல அவங்களுக்கு செப்டம்பர் 5 வாங்க ப்ளீஸ். அந்த வேட்டையனோட கங்குவா பேன் இண்டியா படமா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கேத்த மாதிரி ரிலீஸ் பண்ணனும். இதே வாய்தான் எதுக்குங்க பேன் இண்டியா ப்ரமோஷன்? அந்த லூஸ் ஸ்டைலி நம்ம மேல ரொம்ப வன்மத்துல தெரியுதுடா. எதுக்குன்னு ஒரே ஒரு காரணம் தான். ஏய் அவன் சைக்கோ மென்டல் போலடா, ஒரு நேரம் ஒரு மாதிரி பேசுறான். சிம்பிள் ஓகேவா. அவன் ஈகோ, அவன் வந்து பயங்கரமா அவனை ஈகோ இது பண்ணிட்டான்னு வச்சுக்குவேன், பைத்தியம் ஆயிருவான் அவன். ஓகேவா. நீங்க எல்லாம் அரசியல் இதுல போட்டு அவனை கிளி எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க. ஓகேவா. அரசியல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு டம்மி ஆக்கிட்டாங்க அந்த காண்டு. ஓகேவா. சிம்பிள். அவனுக்கு இன்னொன்னு என்னன்னா, அவன் சொல்ற பாயிண்ட் தப்புன்னு நீங்க ப்ரூவ் பண்ணக்கூடாது. ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அவன் வந்து அதுக்காக என்ன வேணா நான் முன்ன கேட்கும் போது அதை இது பண்ணிருக்கேன். நான் எந்த டைம்ல நான் இது சொன்னேன் தெரியுமா? வைபர் அந்த டைம்ல வந்து உன்னை அவனை கரெக்டா கேள்வி கேட்டான், டென்ஷன் ஆயிட்டான், கெட்ட வார்த்தை பேசி அவன் வைபரை வந்து பிளாக் பண்ணி தூக்கி விட்டான் பேச விட்டு. இல்ல நான் முன்னாடி நல்லா தானே பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்டு கிராஸ் கொஸ்டின் பண்ணோடனே தலைவருக்கு பதில் இல்லாம பிளாக் பண்ணிட்டு போயிட்டாரு. அதான்டா சொன்னேன், மேல் வருஷனா பல்லவன் கீதாடா அவன். அவ்வளவுதான்டா. நீங்க போயிக்கலாம். சச்சின் அது இல்லாம நிறைய அமௌண்ட் தோத்துட்டான்ல அந்த ஜூன் 4th எலெக்ஷன் ரிசல்ட்ல. 3000 ரூபாய் ஏகப்பட்ட அமௌண்ட் தோத்தனால அதோட இன்னும் இரிட்டேட்டிங்ல இருக்காப்ல வார்த்தை டிவிக்கு ஹரிசிமலாம். இல்ல நான் சொல்றேன்ல, நீ வேட்டையன்லாம் அதிகபட்சம் நீ நம்மளை சுரண்டாம ஜெயிலர்லாம் எவனுக்கு ரிலீஸ் ஆச்சு? அந்த ஹொக்கும்ல வந்துட்டு சுரண்டி விட்டு சம்பாரிச்சதுதான். அது போக இந்த 3 ஸ்டேட் சூப்பர் ஸ்டாரை கூட்டிட்டு வந்து ஓரளவுக்கு டீசென்டான படம் பிளஸ் எல்லாம் கிளிக் ஆகி போச்சு. ஓகே, அதை எல்லா வாட்டியும் அது ஒண்ணு மெயின் ஃபேக்டர். எல்லா வாட்டியும் அப்புறம் காக்கா கழுகு மேட்ரு தமனாதான் கிக் ஸ்டார்ட் பண்ணி விட்டது ஜெயிலர்ன்ற ஒரு படத்தை. அதான்டா எல்லா வாட்டியுமா அப்படி ஒர்க் ஆகுன்றேன். ஜெயிலர்ன்றது ஒரு மேஜிக்டா அப்ப நடந்தது, அவ்வளவுதான்டா. அது ஒன்னும் ரஜினியோட ஸ்டார்டம் அப்படி இப்படின்னா என்னால ஒத்துக்க முடியாது. ஸ்டார்டமா இருந்ததுன்னா நான் என்ன பண்ணிருக்கணும்னு நான் உனக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஃபேக்ட் அப்பப்ப பதிவு பண்ணணும் ப்ரோ. நம்மளாம் தளபதி ஃபேன். சரி ஃபேக்ட்ட சொல்லணும்ல. கடா மந்திரமே போடுறாடே சாவட். ஓபனிங் டே வந்து 93 தான். நான் அதுவே பெருசு தெரியுமா? நான் சத்தியமா நான் உண்மையை, ஏன்னா வந்துட்டு அந்த டயத்துல வந்துட்டு அந்த இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஜெயிலரோட புக்கிங் வந்து எடுத்து போட்டுட்டே இருந்தேன். டே 1 9 மணி ஷோக்கு 8 மணி வரைக்கும் ஒரு ஆம்பட்ல ப்ரோ. நான் என்ன ப்ரோ சொல்றேன், நீ தவிர நீ தமிழ்நாட்டில் எந்த தியேட்டர் ஃபில் பண்ற? சரி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 4 மணிக்கு ரோஹிணியை தவிர தமிழ்நாட்டில் எங்க போடுறாங்க? மதுரையிலலாம் 4 மணிக்கெல்லாம் ஷோலாம் அவனுக்கு இருக்க. ரஜினி 4 மணிக்கு ஷோலாம் பார்த்த மாதிரிலாம் ஞாபகம் இல்லை. 10 மணி 9 மணிக்கு ஷோ போடுவாங்க. எந்த படத்துக்குமே கிடையாது அந்த டைம்ல.
இதே வந்துட்டு தனியா வந்துருந்துச்சுன்னா சரி 10 மணிக்கு பாத்துக்கலாம், இந்த ஆள் எந்திரிச்சு போய் அப்புறம் பாத்துக்கலாம்னா இல்ல அவரு ஸ்டார்டம் எல்லாம் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு தலைவா. ஸ்டார்டம் வச்சுலாம் அவருக்கு படம் ஓடுறது கிடையாது. ஏன்னா இல்லடா எங்க நல்லா இருக்கிற படமே அவருக்கு ஓட மாட்டேங்குதுல. எங்க ஊர் தேட்டர் சைட்ல நிறைய பாத்துருக்கேன். வெளியில எல்லாம் பச்சை சட்டை போட்டு நின்று இருப்பாங்க 4 மணிக்கு. ஆமா ஆமா பச்சை சட்டை போட்டு பச்சை சட்டையா? ஐ மீன் பச்சை கவுன் மாதிரி போட்டு நின்று இருப்பாங்க எல்லாம். கவுனா தெய்வமே அப்படின்னு சொல்லி. ஆமா ஆம் தமிழர் யாரா பாத்து சிறந்த அகில் மென்டல் ஹாஸ்பிட்டல் சொல்றாப்ல. இல்ல உண்மையாவே 4 மணிக்கு போடுவாங்க அவர் பண்ற ஜோக். இல்ல அது ஜோக் புரிஞ்சுக்க முடியல. சூப்பர் ப்ரோ. மதுரையில 4 மணிக்கு எப்படா போட்டாங்க பேட்டையை தவிர்த்து? அதுதான் இது பேட்டை பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் அண்ணாத்தெல்லாம் 10 மணி தான் நான் போனது. ஜெயிலர்லாம் போடல இங்க 4னா 4 இல்ல, இந்த 4 5 அந்த மாதிரி. நான் அண்ணாத்த தான் லாஸ்டா போனது அவன் படம். அதெல்லாம் 5 மணிக்கு போடலன்னு தான் நினைக்கிறேன். இவன் வாயில இருந்து அண்ணத்தையே விட மாட்டான் போலுக்கு. தீபாவளி அன்னைக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி தமிழக மக்களுக்கு நிம்மதி இல்லாத தீபாவளி. அதுதான் அந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கே புரியல. எனக்கே அந்த ஃபர்ஸ்ட் டைம் புரியல. கேட்டா வெற்றி. அங்க அந்த படத்தை திருப்பாச்சி மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களா, போய் பார்த்தேன். இல்ல அரவிந்த் ப்ரோ, அது திருப்பாச்சி டெம்ப்ளேட் கதை தான். ஆனா அது வித்தியாசமா இல்ல சிங்கிள் ஸ்கிரீன்ல டிக்கெட் கிடைக்கும், நம்ம லைன்ல நின்னு வாங்கணும்ல அந்த மாதிரி. சச்சின், நான் ஒரு கோமாளித்தனம் பண்ணிருக்கேன் என் வாழ்க்கையில. என்ன தெரியுமா? என்ன ப்ரோ, ரஜினி படத்துக்கு போனீங்களா? ரஜினி படத்துக்கு 5 மணிக்கு எந்திரன்னு குளிச்சுட்டு வெள்ளை பட்டையெல்லாம் போட்டுட்டு நானும் போயிருக்கிறேன். நான் இல்லன்னு சொல்லி நானும் போயிருக்கேன். ரஜினி படம் லாஸ்டா தியேட்டர்ல பார்த்த படம் என்ன படம்? பாத்துருக்கேன். நைட்டு ஃபுல்லா காத்திருந்தேன். நான் ஜெயிலர் பார்த்தேன். ஜெயிலர் தான் பார்த்தேன். ஜெயிலருக்கு முன்னாடி என்ன படம் பார்த்தேன் ஞாபகம் இல்ல. அண்ணாத்த. இல்ல அண்ணாத்தெல்லாம் நான் பாக்கல. நான் கடைசியா தியேட்டர்ல மாட்டினேன் தெரியுமா? காலா மாட்டின தியேட்டர்ல தனியா. அந்த பாட்டு உண்மையிலே அந்த பாட்டு பின்னாடி டான்ஸ் ஆடுவாங்க அண்ணாத்தல. அவன் பாடுறத நான் ஒரு தியேட்டர் வெளியில நெஞ்சில் நேர்மவே. நல்லாதான் இருக்கும். எஸ்பிபி ஐயா பாட்ட கடைசி பாட்டு சத்தியமா. உங்க டைலாக் வேற. நீங்க கூட இந்த ரஜினி நான் போவே இல்லை தெரியுமா? ரொம்ப கொடுமை ப்ரோ. அஜித் அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. பகுத் அச்சானா எனக்கு தெரியும். அச்சானா குட், பகுத்னா வெரி வெரி குட். கரெக்ட்டா? ஒரு ஸ்பேஸ்ல 2 ட்ராக் ஓடிட்டு இருக்கு. ஒண்ணும் புரியல. நீங்க தனியா பேசுங்க, நான் ஒரு சைடுல நல்லா விசாரிக்கிறீங்க, ஒரு சைடுல நீங்க தனியா பேசிட்டு இருக்கீங்க. பிரசனா நான் ஒரு மினிமம் 10 மினிட்ஸ் மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தான் இருப்பேன். அது வரைக்கும் மட்டும் நீ அண்ணாத்தேன்ற பேர் எடுக்காம இருந்தீன்னா போதும். இங்க எடுக்கிறேன், உங்க எடுக்கிறாங்க நான் பேசுறேன். நானா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். பிரசன்னா அதுல ஃபர்ஸ்ட்ல அண்ணாத்தல ரயில்வே ஸ்டேஷன்ல கீர்த்தி சுரேஷ் ரஜினி ஒண்ணு பண்ணுவாங்க பாடுறா, மண்டைய ஆட்டிக்கிட்டு. அதுல கார்ல தங்க மீனாட்சின்னு இருக்கும். எடுத்துட்டு நம்ம பார்க்கும் போது சொல்லுவாடா வந்து வேற ரோஸ்ல சொல்லியிருப்பான். இந்த படம் வந்துட்டு ஒரு தேர்ட் டைமென்ஷன்லாம் தாண்டி ஒரு 4th வால் பிரேக்கிங் டைமென்ஷன்குள்ள நுழையுதுன்னா நான் யோசிச்சேன், என்ன இது இப்பெல்லாம் எடுத்திருக்காங்க இல்லையா? ஒரு 50 வயசு பின்னாடி பிறந்த ஒரு பொண்ணு, 2வது பொண்ணு, ஏன் இந்த மாதிரி தப்புலாம் பண்ணி ஒரு படம் எடுத்துருக்காங்க? தப்பு இல்ல, அது வந்து புதுசா ட்ரை பண்றது. என்ன புதுசு? அண்ணனுக்கு 20 வயசு, தங்கச்சிக்கு 20 வயசு, தங்கச்சிக்கு 20 வயசுன்றதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? அம்மாக்கு 28 வயசு, பையனுக்கு 35 வயசு எல்லாம் எவ்வளவு தவறு. அழுவுதாடான்னு கேக்குற சீன்லாமா இன்டர்வல் டைம்ல?
தங்க அழுவுதாடா. எதை வேணா மணிப்பண்டா தாயலி. ட்ராக்ல ட்ரெயினை உட்கார வச்சுக்கிட்டு இவங்க அண்ணனும் தங்கச்சியும் உட்காந்து அறுப்பாங்க பாரு. ஏதோ இவங்க வீட்டு திண்ணையில உட்காந்து 2 பேரும் பேசுற மாதிரி. ட்ரெயின் வந்துச்சுன்னா மொத்தமா முட்டி எல்லாரும் செத்துருவாங்கனே. நீங்க உங்க குடும்ப பிரச்சனையை கொண்டு போய் ரயில்வே ட்ராக்ல வச்சு தாலி எடுத்துட்டு இல்லடா சச்சின், அது கூட ஓகே. இந்த குஷ்புக்கு மீனாக்கும் ஒரு சீன் கொடுத்திருப்பாங்க வயல்ல. அது என்னடா அது நம்ம பார்த்த கேட்டகிரி எல்லாம் வந்துட்டு படத்துல ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைச்சு நான் மிரண்டுட்டேன்டா. அதுல எல்லாமே இருக்கும். நீ அதுல என்ன யோசிச்சு பாரு. அது அதெல்லாம் ஒரு காமெடி. யோசிச்சு பாரு, 2 பேரும் கல்யாணம் வருவான். நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்க பார்த்து கண்டு கழியுங்கள் ப்ரோ. அதுல எல்லா கேட்டகரியும் சுரேந்திர ப்ரோ. என்ன கேட்டகரி இருக்காதுன்னு சொல்லுங்க. இன்செஸ்ட், BDSM எல்லாமே வச்சிருப்போம். சிவா உட்கார்ந்து அப்பா எல்லாமே இருக்கும் ப்ரோ. அது வந்து ஜானர் பை இட்செல்ஃப். அந்த டயலாக் எல்லாம் வந்து டேய் மேல ஏபி கடன் ஏதோ டயலாக் வரும் பாரு பிரகாஷ் ராஜ் கிட்ட. நல்லா இருக்கட்டும், மேல அனுப்பிச்சிருக்கோம் பாரு. அதுல ஒரு சீன் உண்மையிலே எமோஷனல். டேய் பிரச்சனை பெரிய சுரேந்திர ப்ரோ தூக்குங்க ப்ரோ. ஒவ்வொருத்தரா பேசுங்க. மேல டைட்டில் ஒன்று போட்டுச்சிருங்க. பேசுறது அண்ணத்தையே பேசுறீங்க. என்னத்த ப்ரோ இருங்க ப்ரோ. நீங்க வேற இவங்களே இப்பதான் 4 கேம் வந்திருக்கானுங்க. இங்க இருந்து அப்புறமா வரணும், கொஞ்ச நேரம் ஆகட்டும். நாளைக்கு நாளைக்கு 4 எல்லாம் ரெடி ஆயிரும். கொல்கத்தா இத பத்தி எல்லாம் பேசணும்னா பிரச்சனை நைட்டே தூக்குல மாட்டி தொங்கிடுவான். ஓகேவா? சந்தோஷப்படுத்துற மாதிரி அண்ணா இந்த மாதிரி டாபிக் எல்லாம் பேசினாதான் அவன் குதூகலமா இருப்பான். டேய் சும்மா நின்னுகிட்டு இருக்க லாரிய தீ வச்சு பறக்க விட்டுருவான்டா. கிறுக்கு அது பாட்டுல நிக்கும்டா. இவன் மாஸ்க் காட்டுறதுக்கு அது ஒரு மேல மாடியில நிப்பான் சுரேந்தர் ப்ரோ. இவன் நிழல்ல வந்துட்டு கீர்த்தி சுரேஷ். ஆஹா என்ன ஆக பெரும் ரைட்டிங். ஐயோ டேய் அதுல ஒரு சீன் வரும் பாரு. லிஃப்ட்டுக்கு மேல நின்னு கயிறை கட்டி தொங்க விட்டுட்டு ஐயோ அந்த சீன்லாம் மறந்துட்டேன். இப்பதான் ஞாபகம் நீ உண்மையிலேயே அந்த படத்துல டயலாக்ஸ் எல்லாம் வேற லெவல்ல எழுதிருப்பான். குறையே சொல்ல முடியாது. ஆனா ஒரு உண்மையை சொல்றேன், ஓகேவா? என்னைக்காவது ரொம்ப ஹையா இருக்கும் போது உட்காந்து சரி ஏதோ ஒரு படம் பார்க்கணும்னா நான் அண்ணாத்தை போட்டு உட்காந்துருவேன். ஜாலியா இருக்குன்னு வச்சுக்குவேன் ஒவ்வொரு சீன் பார்க்கும் போதும். வெட்டி சரித்திரம் அந்த மாதிரி. பிரச்சனை நீ ஏன் ஒரு நாள் வந்து அண்ணாத்தை போட்டு ஒரு பேஸ் ஓட்டி கபிலன், சரண்யா மேடம் இவங்க எல்லாம் உட்காந்து வச்சு பேசக்கூடாது. நீ அவன் மொரட்டு நீக்ரோ ஃபைல் ப்ரோ. தளபதி பாபு அந்த படத்துல ஐயோ டயலாக் எல்லாம் அப்போ நீ யாருங்கிறது ஒரு டேய் இருடா ஒரு டயலாக் சொல்றேனா கேட்கணும்டா. எடுத்துட்டு படம் அந்த இந்த டைலாக்டா டேய் ஏதோ ஒரு ஊரும் பண்றா அவனை தட்டி தட்டி 2 பேரும் அடிச்சு அடிச்சு விளையாடுறாங்க. உண்மையா சொல்றேன், அதுல ரஜினி நல்லா பிரகாஷ்ராஜ் ஃபேமிலி முன்னாடி அடிக்க கூடாது. இவன் அடி வாங்குறது. அப்புறம் இங்கிட்ட அவன் இவன் அடிக்கிறான். அது உண்மையா நல்லா இருக்கும் அந்த சீனு. அது ஆக்சுவலா நீ எத்தனை படத்துல எவ்வளவு ரிக்ரெசிவ் தெரியுமாடா. தங்கச்சிக்கு உடம்பு முடியலன்னா கண்டிப்பா ஒரு டாக்டர் கூட்டிட்டு போவான். அது ஏன் ஒரு டாக்டருக்கே அவனை கட்டி கொடுக்க மூதேவி. அப்ப வீட்டுல பிளம்பிங் வேலை நடக்கணும்னா பிளம்பருக்கு கட்டி கொடுக்க.
அதெல்லாம் திங்கிங் தலைவா, அதெல்லாம் உங்களால யோசிக்க முடியாது. சரி நான் ஜாலியா கை கட்டுதுன்னா அவரே எல்லா வேலையும் பார்த்துருவாரு. எல்லா வேலையும் அவரே பார்த்துருவாரு. உண்மையா சொல்றேன், வேற ஏதாவது படத்தை கலாயிங்க. படம் பிரசன்னா நீங்க வந்து தங்கம் தங்கம் சாங் பாடுங்க, நான் கலாய்க்க மாட்டேன். பேசிட்டு இருப்போம் பாரு, அதெல்லாம் அவன் எவ்வளவு பெரிய ஜாதி வெறி தெரியுமா அந்த படத்துல. அஞ்சலி கேளுங்க அஞ்சலி, நான் சொல்றேன், இவன் சொல்றதெல்லாம் கேட்காங்க. இவன் பொய் சொல்லுவான். அந்த படத்துல பொண்ணு கேட்டு வருவாங்க, எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. இவன் இவ்வளவு சொத்து இருக்கு, படிச்சிருக்கான், அதெல்லாம் சொல்லி அண்ணாத்த ஒத்துக்க மாட்டாப்ல. நீங்களும் நாங்களும் ஒரு சாமி தான் கும்புறோம்னா ஓகே, கோடோட அக்செப்டட். ஓகே, அப்ப நீங்க ஏன் ஜாதி தான் வந்தாங்க, என் தங்கச்சி உங்களுக்கு தான் வச்சுக்கங்கன்ட்டு போயிடுவான். இவ்வளவு தூரம் பேசியிருப்பாங்க, கடைசியில ஒரே சாமி கும்பிட்றோம்னு ஜாதியில ஐக்கியமாயி பொண்ணு கொடுத்துருவாங்க. அது சிவாலாம் என்ன மாதிரியான குறியீடு வச்சிருப்பான்றீங்க அந்த படத்துல? இந்த அளவுக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆமாடா, அதெல்லாம் உனக்கு தெரியாது. அந்த டீடைலிங்லாம் சிவா வைப்பான் நோலன் மாதிரி. இப்படியே பேசுற சச்சின் பிரசன்னா பாட்டு பாட ஆரம்பிச்சுற மாதிரிதான், நீ சிவப்பு சிவப்பு தலைவா. நான் ஒரு டயலாக் சொல்ல வந்தேன், நீங்க கேட்க மாட்டீங்க. அதுதான் ஞாபகம் இருக்காது. இல்ல ப்ரோ, அந்த பிரகாஷ் ராஜ் ஃபேமிலிக்கு முன்னாடி அடி வாங்க வரல தலைவரே. அதெல்லாம் குபீரா இருக்கு. அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அரண்மனை போல தமனா வந்து அடி வாங்கிக்கிட்டே புடவைய நவுத்திட்டு சிரிப்பா தெரியுமா? அந்த மாதிரி இருக்கும். ஓ, நீங்க அந்த சீனுக்கு அப்புறம் அது வந்து அதோட இன்ஸ்பிரேஷன் தான். நீங்க வந்து அந்த சீனுக்கு அப்புறம் டயலாக் என்னமா இல்ல சச்சின், அந்த சீன் யோசிச்சு பாரு, என்னமா அந்த சத்தம் பேசிட்டு இருக்காமா அப்படிங்கிற மாதிரி தரத்தரன்னு இழுத்துட்டு போவாங்க. அவன் பைப் ஆட்டிக்கிட்டே போவா. ஆனா கிளைமேக்ஸ்ல பாத்தியா, உங்களை எல்லாம் அடிச்சது எங்க அண்ணன் தான். நீங்களே சொல்லுங்க. இந்தியன் நோலன் படம் பார்க்க மூளை இருக்கணும். நீ சர்க்காசம் பண்ணல, கால வச்சமாய் சும்மா சுர்ருன்னு இருந்துச்சு. சர்க்காசம் இல்ல எட்வின் ப்ரோ, சர்க்காசம் இல்ல. அந்த கால் நீ ஆக்சுவலி ரஜினிகாந்தோட ஃபைட்ட பத்தி சொன்ன தெரிஞ்சிட்டு என்ன பண்றான்னு. ப்ரோ எவ்வளவு அது உண்மையாதான் ப்ரோ, உங்களுக்கு தெரியலையா எவ்வளவு இருந்தா? ஏன்னா இப்படி ஒரு பேர் வச்சிருப்பான் ஹீரோயினுக்கு வச்சு, அது அந்த படத்துலயும் பேரா கூப்பிட்டு. அது ஒரு காமெடின்னு இப்படி யோசிப்பாரு. பச்சை கிளி அப்படின்னா எக்ஸாக்ட்லி இது ஒரு காமெடி. அதே மாதிரி அங்க இது ஒரு காமெடி. இல்ல அது கரெக்ட். நீங்க என்னன்னா அது கொஞ்சம் லேக் போர்ஷன் தான் அந்த படத்துல. அது மட்டும் தான் லேக் போர்ஷன். இத மட்டும் எடுத்துக்கலாம். அது மட்டும் தூக்கிட்டா படம் காவியமாயிடும். கல்ட்ல எப்படிலாம் லேக் வரும். அந்த படத்துல சூரி சீன்ஸ் அவாய்ட் பண்ணிருக்கான். ரஜினி சீன்ஸ் அவாய்ட் பண்ணிருக்கோம். இந்த படத்தையே அவாய்ட் பண்ணி ஒரு சரிங்க. கேரளா 4AM கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 702 கேரளா 4AM எப்பயோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ப்ரோ. ராஜேஷ் ப்ரோ, நமக்கு 1AM போடணுமா டிஎன்ல? இப்படியே வாழ்ற பிரச்சனை. காசு கட்டி ஓவர்சீஸ்ல பாக்குறவங்கள நான் கேனேனா எப்படி தெரியுதோட பார்த்தா இருந்துட்டு போறேன். இல்ல உண்மையிலே அப்படிலாம் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். ஒரு மணிக்கு பார்த்தா பிரசன்னா, நீ இப்படி பேசுறதுனால உனக்கு அண்ணாத்தை பிடிச்சிருக்கா இல்ல அண்ணாத்தை பிடிச்சதுனால நீ இப்படி பேசுறியா? நீ அப்படி பெங்களூர் வந்து இப்படி தமிழ்நாட்டுக்கு 1AM இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை. இங்க இருந்து 1/2 மணி நேரம் கூட ஆகாது. ஒசூர் தான் தமிழ்நாடு. அங்க நீங்க சொல்றாலே உங்களுக்கு நேர்ந்து விட்டு வரவா காசு வெட்டி போடு. நான் வேற பஸ்ல ஸ்லீப்பர்ல இப்பதான் அந்த ரோட்ல ஆக்சிடென்ட். நாளைக்கு ஒரு கெடாவோ இல்ல கோழியோ நேர்ந்து விட்டு வர போறேன். பண்ணா உண்மையாவே படிக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பண்ணிட்டு வரேன். பிரசனா விடுறா, எப்போதும் சாமிக்கு படிச்சுட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். வயிற்றுச்சலா இருக்கு ப்ரோ, என்ன பண்றது? கொட்டணும்ல, நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரி நினைச்சுக்கோ. என்ன வயிற்றுச்சலா கொட்டணும் ப்ரோ, உள்ளே வச்சுட்டு இருந்தா வெடிச்சிடணும்.
நீங்க பாருங்க, பட் எதுவும் ரிவீல் பண்ணாதீங்க. நாங்க போய் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிட்டிங்கா பாக்குறோம். போட்டுறேன், எல்லாத்தையும் போட்டுறேன். இஸ் த கோட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் வரைக்கும் போட்டுறேன், எல்லாத்தையும் போட்டுறேன். எல்லாமே போட்டுறேன். யார் எப்ப வரா, என்ன தளபதி, எத்தனை தளபதி போற தியேட்டர்ல திடீர்னு பாம் வச்சிடணுமா, ஆயிரணுமா போடுற மீட்டிங் பவர் கட் ஆயிரணுமா, பாம் வச்சிடணும். தமிழ்நாடு இருந்தா பரவாயில்ல, அது பெங்களூர்ரா. லியோல வந்துட்டு ஒரு எடிட் பண்ணாங்கல்ல தியேட்டர்ல பாம் அடிக்கிற மாதிரி, அந்த லியோ சுட்டோன பாம் அடிக்கும். இங்க தியேட்டருக்குள்ள வெடி வச்சுட்டு இருந்தானுங்கடா. நான் ப்ரோ நம்ம தியேட்டருக்குள்ள நம்ம வெடி வெடிக்கிறோம் ப்ரோ, தியேட்டருக்குள்ள வெடி வெடிக்கிறோம். நம்ம வெடிக்கிறோமா? அது ரொம்ப தப்பு. நம்ம வெடிக்கிறோம். ஏன் வெடிக்கூடாது? ஆமா, அது அப்படி பண்ண கூடாதுல்ல. சீட்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ண கூடாது, அந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது. என்னங்க நீங்க ஸ்பேஸ் இருக்கிறதுல அப்படிலாம் கிடையாது. அப்புறம் லேபிள் பண்ணிடுவாங்க, நீங்க பாலிடிக்ஸ்ல வேற என்டர் ஆவறீங்க. சோ அப்படிலாம் இல்ல, நான் தமிழ்நாட்டுல சொல்லல. நீங்க என்ட்ரா வரீங்க. அப்ப அஞ்சலி நீங்க யாரு? ஆமா, நீங்க சொன்னா அப்ப நீங்க யாரு? நீங்க அப்ப நீங்க யாரு? எல்லாரும் ஒரே அந்த மீனிங்ல சொல்லல. நீங்களாம் எம்எல்ஏ, எம்பி அந்த மாதிரி இங்க இருக்கிற எல்லாமே. வந்திருக்காருப்பா வளைகுடா நண்பர், டிக்கெட் போட்டு ஃபிளெக்ஸ் பண்ணிட்டு இருக்காருப்பா. சொல்லுங்க. டிக்கெட் எல்லாம் போட்டாச்சுப்பா. 1க்கு 2 அணை கட்டி வச்சிருக்கோம். அடுத்து வாக்ஸ் உங்களுக்கு எல்லா ஃபைட்டும் கட் ஆயிரணுமா? 1க்கு எதுக்கு அணை கட்டி வச்சிருக்க? நான் அப்படியே அந்த மாதிரி ஆரம்பிச்சேன். உங்களுக்கு 1க்கு 2 இடத்துல அணை கட்டி வச்சிருக்கிறோம். அங்க உங்க செல்ல லைவ் ஆன் பண்ணி எனக்கு மட்டும் போடுங்க, நான் மட்டும். ஏங்க இதெல்லாம் என்னங்க இது? ஒரே என்ன எனக்கு புரியல ராஜேஷ் ப்ரோ, என்ன இதை ப்ரொமோட் பண்றீங்களா? அப்ப படத்தை எல்லாரும் எப்படியே பாருங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மட்டும் 4 AM ஷோஸ்க்கு. எனக்கு 1 AM ஷோனா கூட தூங்காம போய் பாத்துருவேன். ஒரே நிமிஷம்டா, ஒரே ஒரு டவுட்ரா. இது என்னடா வந்தாரு என்னையா எல்லா கிரெடிட்டையும் தூக்கி ஹரி இது பண்ணி விடுங்க, எல்லாம் கோச்சிட்டு போயிருவான் அவன். ஆமாண்டா சைக்கோதாலி. ஆமா இல்ல ப்ரோ, எல்லா கிரெடிட்டையும் தூக்கி கோகுலம் பேர்ல எழுதுறாங்க. ஒரு பேர் போட்டு விட்டான். போயிருவியா நீ ஒரு சைக்கோதாலியா அப்படிங்கிறான். ஆமா, கோச்சிட்டு தான் போவேன். இல்ல சையது ப்ரோ, அவன் தாய்லிலாம் சொன்ன மாதிரி தெரியலையே. நீங்க எக்ஸ்ட்ரா கொஞ்ச நேரம் ஆகும்டா கியூ கிளியர் பண்ணி குடுக்கறதுக்கு. நீ அதுக்குள்ள நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு ஓடிரோடா கோச்சுக்கிட்டு. அதனாலதான் சொன்னேன். நான் எப்ப கோச்சுட்டு போனேன் கொன்றுவேன். நீ ஆல்ரெடி போய் நீ குரூப்லயே சாட் பண்ணி இது டெக்ஸ்ட் போட்டு வச்சிருந்தா எனக்கு ஸ்பீக்கர் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. நான் எப்படா சொன்னேன் இதெல்லாம் உருட்டு. அது அன்னைக்கு வந்து மரியாதை இல்லன்னு அது பண்ணி மரியாதை இல்ல, அது வேற விஷயம் ப்ரோ. அது குரூப்ல தலைவாசல் மிதியாதுன்னு அன்னைக்கு வந்து பேச வரதே நிறுத்திட்டான். இல்ல ஒண்ணும் இல்ல, நான் 4 AM ஷோ போடுறேன்னு திமிர்ல இருக்காங்க எல்லாம். கேன்சல் பண்ணட்டும் ப்ரோ. நீ என்னடா ஆனந்த்ல பாக்குறியா? காரப்பாக்க இங்க பாரு காரப்பாக்க அரவிந்த்ரா, ஆனந்த் கிடையாது. அரவிந்தா இல்ல, நம்ம போய் நேர்ந்து விட்டு வந்துருவோம். நான் பாத்திருக்கேன் படம், முகமூடி எல்லாம் அரவிந்த்ல நான் பார்த்தது இல்ல, கிராஸ் பண்ணி போயிருக்கேன். எவ்வளவு படம் 2-3 படம் பார்த்திருக்கேன். ஆமா, தளபதியே அழகிய தமிழ் மகன் வந்து 3வது வாட்டி காரப்பாக்க அரவிந்த்ல பார்த்தேன். 3வது தடவை தியேட்டர்ல பார்க்கும்போது காரப்பாக்க அரவிந்த்ல அழகிய தமிழ். இல்ல சையத் ப்ரோ வாய்ஸ் மட்டும் கேக்குது, ஐடியா காணா. அதாவது ஹரி, நான் காத்து மாதிரி எல்லா இடத்துலயும் இருப்பேன், எவங்களையும் பட மாட்டேன். ஐயோ நமக்கு தளபதி என் கண்ணுக்கு தெரியுறீங்களே கோ ஹோஸ்ட்ல. இப்ப என்ன பண்ணலாம்? ஒண்ணும் இல்ல ப்ரோ, வந்துட்டு டிக்கெட் போட்டு குஷியில இருக்கா. சரிங்க ப்ரோ, நம்ம தளபதிட்ட சொல்லி 69 படத்தை வந்துட்டு தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண சொல்லிருந்தா. இவங்க பாக்கணும்னா தமிழ்நாட்டுக்கு வந்து பாக்கணும்டா. துபாயில இருக்காங்களா? நம்ம பாக்காததா ப்ரோ. 1 AM தமிழ் நடிகர் இல்ல அவங்க என்னதான் 4 மணிக்கு
இந்த கோபடத்துல சொல்லுவாங்கல்ல, டேய் நீ எல்லாம் டுபாக்கூர் எந்தெல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஏங்க நீங்க எல்லாம் நமது பட கதை வெளியானதுக்கு அப்புறம் பாக்குற ஆளுங்க, நாங்க கதையை சொல்ற ஆட்கள். எங்க கிட்ட வந்து சையது ப்ரோ நீங்க என்னதான் 4 மணிக்கு பார்த்தாலும் தமிழ்நாட்டுல செலிப்ரேஷன் மாதிரி சையது ப்ரோ கட்டு இல்லாம இருக்குமான்னு பாருங்க. யூஏஇல எந்த கட்டு கிடையாது. யூஏஇல எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா. எந்த பிரச்சனையும் என்ன சொன்னா என்னதான் 4 மணிக்கு பார்த்தாலும் செலிப்ரேஷன் எங்க தமிழ்நாடு மாதிரி இருக்காதுன்ற. என்ன பண்றது கஷ்டமா தான் இல்ல இல்ல உனக்கு என்ன செலிப்ரேஷன் வேணும்? என்ன செலிப்ரேஷன் வேணும்? நாங்க இங்க பண்ணாத செலிப்ரேஷன் பட்டாசு வெடிக்கல அவ்வளவுதான். என்ன செலிப்ரேஷன்னா ஏதாவது ரோட்ல போற வண்டியில இருந்து பால் பாக்கெட்டு தயிர் பாக்கெட்டு திருடி அந்த கும்பல் நம்ம வகையரா கிடையாது. நம்ம வகையரா கிடையாது. அது நம்ம ஆட்கள் பண்ணவும் மாட்டாங்க. நம்ம பிள்ளைகள் வந்து அந்த செய்யவும் செய்யாது. பட்டாசு வெடிக்கிறதுக்கு அது கூட நாங்க தலைவா படத்துல வச்சு வெடிச்சோம்ப்பா. அது கொஞ்சம் ஓபன் தியேட்டர் இது லைக் வந்து இண்டிவிஜுவல் ஸ்கிரீன். அது நாங்கலாம் தலையில வச்சு வெடிப்போம். அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஹரி வந்துட்டு இந்த பட்டாசு பால் மாதிரி உடம்பு ஃபுல்லா சுத்தி கொளுத்து இல்ல அந்த தோனி ஃபேன் ஒருத்தன் வருவான்ல பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு அந்த மாதிரி வந்துட்டு 15 மணிக்கு எனக்கு நீங்க ஐடியா கொடுத்துட்டீங்கன்னா எவனாவது தமிழ்நாட்டுல நம்ம கட்சி கொடிய உடம்பு ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சுட்டு வர போறான். நீங்க பாருங்க நிச்சயமா வருவாங்க. நான் ஐடியா கொடுத்தா வரணுமா என்ன? தமிழக வெற்றி கழக கொடி வந்து பறக்கும், தரணி எங்கும், சந்தேகமே இல்லை. இங்க யூஏஇல பிளாகோட ஊர்வலம் போறாங்க. FDFS யுஏஇ, UK, யூரோப், அமெரிக்கா, மேலை யூஎஸ்ல வந்து பல்லாஸ் டிஃபரன்ஸ் தானே. சோ இன்னும் -10:30 தமிழ்நாட்டுல என்ன 4 மணி ஷோ கிடையாதா உங்களுக்கு? பாவப்பட்ட பசங்கடா நீங்கெல்லாம். இதெல்லாம் பேசிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க இந்த எந்திரன் படத்துல, எங்களால முடிஞ்ச ஒண்ணு உங்களால முடியாது என்ன ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு அந்த வெளிநாட்டு பயிற்சிக்கெல்லாம் ஓட்டு இல்லையே அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. நீங்க இல்ல, உங்களை சொல்லல, சில வெளிநாட்டு ஃபேன்ஸே இருக்காங்கல்ல, நேஷனாலிட்டி. ஆமா 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 விடுங்க. சையது ப்ரோ 7am இருக்கு உங்களுக்கு. நீங்க 7am போடா. 7amக்கு விடுங்க, என்ன பண்றது? நீ நினைக்கிற ஷோ கிடைக்கலன்னா கிடைக்கிற ஷோவை போய் பாரு. ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். புரியுதா? நீ பாத்துட்டு போறத பார்த்தா கடைசி ரீல்ல வந்து பழி வாங்குற மாதிரி கடைசி இங்க பாரு பிரசன்னா, ரோட்ல காரு பஸ் எல்லாம் வரும் போகும், எவனும் கண்டுக்கிற மாட்டான். ஆனா தேரு திருவிழா நேரத்துலதான் வரும். அது ஊரே கூடி நின்று பாக்கும். சம்பந்தமே இல்லாம என்ன ப்ரோ நான் சம்பந்தப்படுத்திக்கிறேன். ஆனா என்ன, உங்களுக்கு தேர் கொஞ்சம் லேட்டா வரும், கொஞ்சம் பொறுமையா நின்று பாத்துக்குவாங்க. வேற ஒண்ணு நாங்க தேரை பார்த்து ஆராதிச்சு அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சைடு தள்ளி விடுறோம். நீங்க நீ 4ஆம் தேதி தானே போற? ரொம்ப ஓவர் நிஜம். இந்த அளவுக்கு போயிட்டான் ப்ரோ. நான் பஸ் கிடைக்கலனா கூட நடந்து வாடா. நான் ஃளைட் ஏறி தேவனஹுள்ளியில குதிச்சு கூட நான் பெங்களூர் போயிருக்கேன். இல்லடா பெட்டர் நீ நடந்து வா. ஒரு 3 நாள் முன்னாடி கிளம்பிடு. செப்டம்பர் நடந்து நடைப்பயணம். ஓகேவா? நீங்க எல்லாம் இங்க பாரு, இந்த பாரு பிரசன்னா, இந்த பாரு நீ எல்லாம் எத்தனை மணிக்கு பாப்போம் அல்லது பாப்போமா பார்க்க மாட்டோமா? நான் கையில டிக்கெட்டை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். தளபதி வந்துட்டு தளபதி கத்தி படத்துல அந்த பணத்தை வச்சு விசிறுவார்ல, காத்து வரல, என்ன ஒரே குலுக்கமா இருக்கு. 3 தியேட்டர்ல டிக்கெட்டை புக் பண்ணி வைக்க போறேன். ஒரு 2 தியேட்டர் கன்ஃபார்ம்டு, இன்னொரு தியேட்டர். இதுல எது சவுண்ட் சிஸ்டம் சால சிறந்ததா இருக்குதோ அதை தேர்ந்தெடுத்து நான் FDFS போவேன். 2 டிக்கெட்டை இலவசமா கொடுப்பேன், வச்சுக்கோங்கடா அப்படின்னு. பிரச்சனை அருணா கொடி போடுவியாடா நீ? எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. இன்னைக்கு ரொம்ப பேர்த்து இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது.
படம் மட்டும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு இன்ட்ரோல் தரமா முடிச்சிட்டான்னு பக்கத்துல உட்காந்துருவங்களுக்கு சம்மந்தமே இல்லாம பாப்கார்ன் வாங்கி கொடுப்பேன். தலைவர் வச்சுக்கங்க சாப்பிடுங்க அப்படின்னு. ஏன் ப்ரோ என்ன சாப்பிடுங்க, நான் சந்தோஷமா இருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்பேஸ் ஒரு வைபா இருக்குப்பா. பக்கத்துல இருக்கவங்க வேற யாராவது ஒய்ஃபா இல்ல நான் சொல்றேன், நீ கேட்டீங்க லியோக்கு எத்தனை பேர் வாங்கி கொடுத்தேன்னு, கடிச்சாலும் பரவாயில்ல லியோக்கு அவரே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. இல்ல சுரேந்தர் ப்ரோ அவர் டிக்கெட் எடுத்துட்டாரு, நீங்க டிக்கெட் எடுக்கல ஞாபகம் இருக்கட்டும். பிரசன்னா நம்மளும் பெங்களூர் போயிட்டோம்டா. நீங்க வேற ஏன் ப்ரோ இங்க விட ப்ரோ நான் ஒண்ணு சொல்றேன் ப்ரோ. போட்டோ போடணுமா? ரொம்ப கார்டு வச்சு ஆஸ் விளையாடுவாங்கல்ல, நிறைய கார்டு விட்டுவாங்கன்னா ஒரு கையே பத்த முடியாத அளவுக்கு டிக்கெட் இருக்கும். அந்த மாதிரி நம்ம டிக்கெட் அப்படியே பத்த முடியாத அளவுக்கு கையில டிக்கெட் வாங்கி. ஆமா அந்த அன்னைக்கு ஜோக்கரா இருந்தா என்னப்பா பண்றது? அந்த அன்னைக்கு என் பொண்ணு வந்து FDFSக்கு வருவேன்னு சொல்லிட்டு நிக்குது, பெரிய பிரச்சனை வீட்டுல. அப்புறம் என் பொண்டாட்டி சொல்லி நடு சாமத்துல எல்லாம் போக கூடாது, இதெல்லாம் குழந்தைங்க எல்லாம் அப்படி போய் இது பண்ணிட்டு கூடாது, டேடி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை சார். உங்க பொண்ணெல்லாம் கூட்டு போக முடியாது. 15 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பேரண்டல் கைடன்ஸோட வரணும், அவ்வளவுதான். பிஜினாலே பேரண்டல் கைடன்ஸ் தான். எல்லாரும் வரலாம். காலையில வரைக்கும் பிரீமியர்ல அழுதுட்டு இருந்தாங்க. எல்லாம் ஒரு காலம் வரும். நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு ஒரு காலம் வரும். ஏண்டா காலம் வந்தால் வாழ்வு வந்தால் வைப்போமே. 9 மணி படம் முடிஞ்சு ரிவ்யூ போட்டுருப்பேன். நான் படம் முடிஞ்சு 2 தடவை ரிவ்யூ போட்டுருப்பேன். ரிவ்யூ மட்டும் பண்ணாத. நான் சொல்றத ட்வீட்டா போடுறேன். இங்க எபிக் ஐமேக்ஸ்ல 7am நான் எபிக்ல சொல்லி வச்சிட்டேன். நீ போடுறா. அதான் நான் சொல்றேன், இங்க பாரு 2 டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுட்டு ஐமேக்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஐமேக்ஸ் ஓபன் ஆச்சுன்னா அதுல போயிட்டு இந்த 2 டிக்கெட் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிடுறேன். பிரசன்னா உசிலம்பட்டியில எங்க உனக்கு எபிக் இருக்கு? உசிலம்பட்டியா? ஆமா டேய் பைத்தியக்காரா, நீ தானடா உசிலம்பட்டியில பாக்க போறீங்க. ஏன்னா 7amனா இங்க மதுரைக்கு வர முடியாதாடா அங்க இருந்து? அதுக்கு நான் என்ன சொல்றேன், நீ எபிக்னு இல்லாம டேய் இருடா, நீ 9amக்கே மதுரைக்கு வந்துடுறா, சேர்ந்து போயிரும். இருக்குதா வாயில வருது. சரி சொல்றேன். ஐயோ ஹரி, இதுக்கு நீ பெங்களூரே போயிடலாம் சச்சினோட. பெங்களூர்ல வேணாம். கூட்டி போறேன்னு சொன்னா நீ அதர் ஸ்டேட் ஃபாரின்ல அந்த ஒரு ஃபீல் இருக்காதுடா. என்னதான் நீ எனக்கு பேசிட்டு இருக்கிற பிரசன்னா இல்ல வாரிசு செலிப்ரேஷன் உனக்கு இங்க அனுப்பி வைக்கிறேன் பாக்குறியா? நீ லியோ வாரிசு செலிப்ரேஷன் என்ன செலிப்ரேஷன் சொல்லுங்க? பெங்களூர் தமிழ் பசங்க கூட சேர்ந்து பசங்க போட முடியாது. பட் ஆனா என்ன, உங்களுக்கு முன்னாடியே படம் பாத்துறாங்க. வேற சாரிடா தெரியாம மியூட் போட்டுடா. மார்க்கெட் மாதிரி பேசாதீங்க, கொஞ்சம் ஒழுங்கா பேசுங்கன்னு சொல்லுவேன்னு பார்த்தா இவங்க எல்லாம் வந்துட்டு நன்றி கெட்டவங்கடா. தமிழ்நாடு பஸ்ல பத்தி கவலைப்படாம பெங்களூர்ல போய் நன்றி கெட்டவங்க காப்பாத்தணும். தமிழ்நாடு பீப்புள் நம்ம தான் காப்பாத்துறோம். இவங்க எல்லாம் வந்து நாளா வந்து நான் வந்து பெங்களூர்ல பாத்துட்டு சென்னையில பாத்துட்டு மதுரையில பாப்பேன். 3 டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நான் வந்துட்டு என்னோட பங்குகளை வந்துட்டு கொடுத்துட்டு அப்படியே நிம்மதியா அந்த மந்தை முடிச்சிரும். அவ்வளவுதான். ஒன்னால சொல்ல முடியும். ஐபிஎல்ல மட்டும் பெங்களூர் அடிப்பீங்க, இப்ப மட்டும் பெங்களூர் பாக்குறீங்க. உடனே பாரு கேப்ல கேக் விட்டுறான் பாரு. அடிப்பா, நீங்களா வருவீங்க, அடி வாங்கிட்டு போவீங்க. உங்களை யாரும் ஐபிஎல்ல பெங்களூர் எல்லாம் ஒரு டீம்னு மதிச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. அது சென்னை டோனிட்ட போய் கேளுங்க ப்ரோ. மதிச்சு அடிக்கல அவ்வளவுதான். டோனிட்ட கேளுங்க. உண்மை அறிலியோ உங்களை வாண்டடா எங்க பக்கம் திரும்பிச்சு. சரி ஐபிஎல் விடுங்க.
ஒருத்தர் switch ஆகுங்க, யாரோ பேசல அப்படிங்கிற கீழே போயிட்டு வாங்க. ஆளாளுக்கு கப்பு மேல கையை வைக்காதீங்க. ஆமா கப்பா அண்ணனுக்கு ஆனா கப்பா நீங்களே அண்ணனுக்கு வெறிச்சுதான் நான் பாக்கணும் நாங்க வந்து உள்ள வந்தா. அதனால நீங்க கப்பா அண்ணனுக்கு அடே எவனும் போனை மட்டும் ஆன் பண்ணிடாதீங்கடா. எல்லாத்தையும் நான்லாம் நிறைய பண்ணுவேன். ஸ்பாய்லர்லாம் இருக்கும். ஏன்னா தலை வருவாரு, எஸ்கே வருவா, கேப்டன் வருவாரு. தலை வருவாரா? ஆமா வாழ்க்கை இது தலைதான். வாழ்க்கை அஜித் இல்ல ப்ரோ, அஜித் அவன் ப்ரோ ப்ரோ தலை. டோனி கேமியோ ப்ரோ. தலை ஏதாவது பேச காட்ட லூசு மாதிரி நீங்க ஏதாவது சொல்லி வாய்ப்பு. விட்டுருவீங்க, அப்புறம் வரலன்னா உட்காந்துக்கிட்டு அதுக்கு டிசப்பாயிண்டட் ட்வீட் போடுவாங்க. இல்ல இல்ல பேஸ் இல்ல ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும். இவங்களே போறாங்க சச்சின், அவரு வருவாரு எதிர்பார்த்தோம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவாங்க. அரவிந்த் ப்ரோ வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் bro. அதெல்லாம் எஸ்கே இல்லடா, எனக்கு தெரியும். சச்சினும் சைலண்டா உட்காந்துருவான், ஜாவித்தும் சைலண்டா உட்காந்துருவான். போட்டு பேசிட்டு இருக்காதீங்கடா. சச்சின் சொன்ன மாதிரி வந்தா செலிப்ரேட் அப்படியே உங்க தலை வந்தாலும் சச்சினும் நானும் கிளாப் விசில் அடிக்கதான் போறோம், கை தட்ட தான் போறோம். ஆமா தளபதி படம் அவ்வளவுதான். அந்த ஆளு தமிழ்நாட்டுல ப்ரொமோட் பண்ணதே இவருதான். இவர் படத்துல அதெல்லாம் ஒரு இதுவா? என்ன ப்ரோ காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? யூனியன் பிரதேசத்துல பாக்குறான் ப்ரோ. அவனும் எங்களை மாதிரி தான் ப்ரோ, பாண்டிச்சேரியில 9 மணி. அப்ப நீங்களாம் ஊசி பட்டாசு. ஆன்லைனே வர மாட்டேன். காலையில நீங்க தேட்டர் போறீங்கல்ல 4 மணிக்கு, நம்ம ஆஃப் பண்ணுங்க. படத்தை பார்த்துட்டு நம்ம 10,000 வாழா மாதிரி வெடிச்சு முடிச்சுட்டு நாம 10,000 வாழா சரவெடி வெளியே போய் வெடிக்காம எதுக்குடா ஆன்லைன் ஆரம்பிக்க? இந்த இவங்க ஃபுல்லா பிளாக் பண்ணி விட்டுருவான்டா ஒரு நாளைக்கு. அடுத்த ஷோக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம்டா. பிரசன்னா நீ போகும்போது போய் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுவான், காத்திரு பகை. இந்த ஸ்பேஸை லிசன் பண்றவங்க தான் பெரிய ஆளு. ஏன் என்ன எல்லாரும் அட்டன் டைம்ல பேசுறீங்க, ஒண்ணுமே கேட்க முடியல. அஞ்சலி இங்க பாரு, இந்த டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா முறுக்கும், கை கால்லாம் ஒரு மாதிரியா தினுசா ஆடும், அப்படிதான் இருக்கும். இல்ல ரொம்ப நாள் கழிச்சு உண்மையாவே இந்த ஸ்பேஸ் மருந்து குடிச்சு போய் தூங்க வேண்டியதானே, இங்க எதுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க? மருந்த குடிச்சு இல்ல அண்ணன் வந்து மருந்த குடிக்கவா? என்னடா சொல்ற? மருந்து குடிக்க சொல்றான். தூங்கணுமா? எடு என்ன பேசுற? ஏண்டா 9 மணிக்கு பாக்க போற நீயே இவ்வளவு உற்சாகமா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது 4 மணி டிக்கெட்ட கையில வச்சிட்டு இருக்கிற நான் ஏன்டா போய் தூங்கணும்? சையது ப்ரோ, இது வயசு பசங்களோட சேர்ந்து தண்ணி அடிக்காதேன்னு கேக்குறீங்களா? பாருங்க எப்படி பேசுறாங்க. ஆமாண்டா சையது ப்ரோ இளந்தாரி பையன் மோட்டு போயிட்டாரு. விட்டப்பா எங்கடா பாக்குறான்? விட்டப்பா எங்க உங்க கூட பாக்குறான்? விட்டோபா இல்ல எந்த தியேட்டர்ல நல்ல பிரிண்ட் வருதோ அதுல பாப்பான். எந்த தியேட்டர்ல நல்ல பிரிண்ட் வருதோ ஒரு ஐடியா சொல்றேன்டா. விட்டோபா எப்படி உங்க கூட தான் சேர்ந்து பாப்பான். விட்டோபாட சொல்லி ஒரு பேதி மாத்திரையை கலந்து கொடுத்துருண்டா இவங்க 2 பேருக்கும். நான் உண்மையா சொல்றேன். நாளைக்கு நான் போய் கேட்டாங்க பைத்தியக்கார பயிலுங்க என்ன பேசிட்டு. கண்டிப்பா எனக்கு இப்ப வயிற்றுச்சல நாளைக்கு நான் கொட்டிடுவேன். மதுரைக்காரங்க வாழ வச்சுதான்டா பழக்கம். இந்த மாதிரி பண்ணி பழக்கமே வாழ வச்சா நான் இந்த விஷயத்துல வாழ வைக்க மாட்டேன் ப்ரோ. ஏன்னு பாக்கலாம். வேற எனக்கு ரைமிங்கா வேற வருது. எனக்கு உண்மையிலே பிரீமியர் இப்பதான் இருக்க கூடாதுன்னு எனக்கு தோணும். இவ்வளவு இருக்கு எனக்கு. என்னடா பேசுற? நமக்கு பண்றதுக்கு ஒரு பஸ்ஸ புடிச்சீனா பெங்களூர் வந்துடலாம். நீ பெங்களூருக்கு போயிருடா. பெங்களூருக்கு போயிரு. நீ நேரா போய் சுரந்துட்டு விட மாட்டான் ப்ரோ. என்னடா குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கிறேன்? அவன் இதுதான் பிரச்சனையே. விஜய் ஃபேன்ஸ்னால இப்படிதான் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. இல்ல ஒரே நிமிஷம் சையது ப்ரோ, ஒரு குழந்தைகிட்ட போய் குழந்தை மாதிரி பண்ணாதீங்க. நாளைக்கு கட்சி பணின்னு சொல்லிட்டு வரும், வழக்கு வந்து பாயும், விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்க. நீங்க வேற பிகில் ரிலீஸ் கேஸ் கூலாம் ப்ரோ. கேளுங்க, நீங்க வேற ஏன் இப்படி பண்றீங்க? இல்ல நான் சொல்லிருக்கேன்ல, அங்கிள் இறந்துட்டாங்க அதனால ஊர்ல இருக்கேன்னு. ஓகே ஓகே. என்ன நான் எப்படியாவது லீவ் போட்டா வந்துட மாட்டேனா? சென்னையில 7 AM இருக்கா?
ஏங்க சென்னையில எத்தனை இல்ல, மணிக்கு இல்ல, வருது 7 இருக்கு. சென்னையில ஆனா எத்தனை படம் மணிக்கு இல்ல. வருதுன்னு எந்த பயனும் இல்ல எதுவுமே நம்மளும் ஸ்பாய்லர் எல்லாம் பார்க்க போறோம். அவங்களும் இல்ல spoiler அஞ்சலி, எல்லாம் நீங்க பார்க்க மதுரை போறாங்க. சென்னையில அவ்வளவுதான். பாக்குறீங்க.